இந்த வேதம் என்ன மகத்தானது, அது நமக்கு என்ன தர்றதுங்கிறத சொல்றார். சர்வேஷாம் ஞான ரத்னானாம் ஆகரஹா. அனைத்து விதமான ஞானமும் ஒவ்வொன்றும் ஒரு ரத்னம். இப்ப ஆத்மாவை பத்தின ஞானம் ஒரு ரத்னம், பரமாத்ம ஞானம் ஒரு ரத்னம், கர்மயோக ஞான ரத்னம், பக்தி யோக ஞான ரத்னம், பிரபத்தி சரணாகதி ஒரு ரத்னம், எப்படி வாழணும் வாழக்கூடாது ஒரு ரத்னம். இத போல எத்தனை ரத்தனம் இருக்கு. இத்தனை ரத்தனம் மாணிக்கம் வைடூரியம் மொத்தமும் இருக்கக்கூடிய சமுத்திரம் எது? வேதம். அதத்தான் ரத்தனாகரம்னு சொல்லுவா. ஆக்கரம்னா கொள்கலன் இருப்பிடம், அது ராசி. எல்லா ரத்தனங்களுக்கும் ஓர் இருப்பிடம். முத்துக்கள்லாம் இருக்கு, பவளங்கள்லாம் இருக்கு, கோமேதகம் மாணிக்கம் எல்லாம் இருக்கு சமுத்திரத்தில். அத போல கர்ம ஞான பக்தி உபாயத்தை பத்தினது, பிராபியத்தை பத்தினது, பரமாத்ம ஸ்வரூபம் ஜீவாத்ம ஸ்வரூபம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு இல்லையோ. அப்ப அனைத்து விதமான ஞானத்துக்கும் இருப்பிடம் வேதத்துக்கு பெருமை. 2 சுக சாந்தி பிரபோதகா. சுகமா இருக்கிறதுக்கு சாந்தமா இருக்கிறதுக்கு வழிகாட்டுறதே அதுதான். உலகத்துல சுகம்னு ஒண்ணு இருக்கு, சாந்தின்னு ஒண்ணு இருக்கு என்பது வேதமோ இதிகாச புராணங்களோ இல்லேன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணீங்க. சுகம் சாந்திங்கிற சப்தமாவது நமக்கு புரிஞ்சிருக்குமா? அப்படி யாருமே சொல்லியே கொடுத்தது இல்லையே. எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் போட்டி போடு, நன்னாவா, 100க்கு 100 வாங்கு, இதைத்தான் சொல்லு. அப்படின்னு சுகம் படுத்த அதுக்கப்புறம் எங்க சுகம் இருக்கு போறது? இன்னைக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி திறந்துடுறாருனால் கொண்டு பிள்ளைகள் எல்லாம் விட்டுடுங்க. அந்த நாள்ல சொல்லுவா, 2 கண்ணை மட்டும் வச்சுட்டு முதுகத்தோலை உரிச்சு கத்து கொடுங்க. நடுவு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னா. ஆனா இப்ப வேற ரூபத்துல என்ன தெரியுமா வந்திருக்குது? அந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுடணுமா, அவர்களே வச்சுக்க போறாளாம், அவர்களே தான் ஆகாரம் பண்ணி கொடுக்க போறாளாம். கார்த்தால இருந்து அந்த 12வது முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்துல போய் சேர்றதுக்காக வசக்கி கத்து கொடுக்குறாளோ இல்லையோ. அப்ப என்னாச்சு? அதே 2 கண்ணை வச்சுட்டு உரிச்சதுதான். அப்ப அன்னைக்கு சொன்னா மட்டும் ஏதோ நீங்க எல்லாம் கோச்சிடலாம். இன்னைக்கு வேற ரூபத்துல அதே மாதிரி உரிச்சுதான் இருக்கா எல்லாரும். இப்போ அப்படி ஒன்னும் சுலபமா எல்லாம் விட்டுடுறது இல்ல. நீங்க பாட்டுக்கு ஆனந்தமா யானை ஏத்த கத்துங்கோ, குதிரை ஏத்த கத்துங்கோ, நீச்சல் போட்டி கத்துங்கோ சொல்லிக் கொடுக்குறாளன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்கேயோ 1-2 பள்ளிக்கூடம் இருக்கலாமே தவிர படி 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 அது கூடாதுன்னு ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா அப்படித்தான் பள்ளிக்கூடம் வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் சேர்த்து லட்சக்கணக்கு. அது என்ன வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் எதுக்குனால் நாட்டு மாடு 1 படி 2 படி ஒரு நாளைக்கு கிடக்கும். ஆனா மேல் நாட்டுல இருந்து மாடு வருது பாருங்க, அதை நகர்த்தவே விட மாட்டா, தீனி போட்டுட்டே இருப்பா, ஒரே கொட்டில நிறுத்தி வச்சிருப்பா, 10-15 படி கிடக்கும். அதை நகர்த்த விட்ட ஆபத்து. அது அங்கங்க போச்சுன்னா அதுக்கு ஜீரணிச்சுட்டு பாலை குறைச்சிரும். ஆனா அத போல இந்த நகத்தை விடாத இருக்கிற பால்ல எத்தனை ஆபத்து இருக்குங்கிறதையும் கேள்விப்படுறோம். அதே போலத்தான் இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் கட்டி போட்டு வச்சுட்டு படி 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 அந்த 12வது தாண்டது ஒண்ணுதான் உனக்கு லட்சியம்னால், சாமி எங்க ஆச்சாரியர்கள் மோட்சத்தை கூட இவ்வளவு பெரிய லட்சியமா சொல்லல. அதை விட்டுட்டு இதுதான் போயிட்டு தான் நடக்குமா? இப்போ அதனால ஆறா இருந்தாலும் கொஞ்சம் சுலபமா விட வேண்டாமா? அது தானா வரட்டும்னு எது சொல்வாள்னால் பள்ளிக்கூடம் சொல்லல, வேலை பார்க்கிற இடம் சொல்லல, முன்னுக்கு வரணுமா பொறுப்படுத்துக்கோ, இன்னும் செய். அப்போ சுகமாறு சாந்தமாறு எந்த முதலாளியான்னு உங்களுக்கு சொல்லியிருக்காரா? நீங்க சுகமா இருங்கோ சாந்தமா இருங்கோன்னா அவருக்கு லாபமே வரப்போறது இல்லையான்னு அர்த்தம். எனக்கு இவங்கிட்ட சுகமும் சாந்தியும் பத்தி பேசினா அவர் எங்க சம்பாதிக்கிறது? என்ன வேலை செய். முன்னாடியில இப்போ இல்ல அந்த வண்டி எல்லாம் போயிட்டு இருப்பாருங்க, நடுவுல திடீர்னு ஓஹோன்னுட்டு கையில இருக்கிற பேசியில இது போட்டுட்டா பதிவிறக்கம் பண்ணியாச்சு. இப்போ அதை தட்டினா நான் பாக்கிறதுக்குள்ள பக்கத்துல புஷ்பக விமானம் மாட்டம் வந்துடும். எங்க போனாலும் வருது, எங்க வேணா கொண்டு போய் விடுறா. முன்னாடி எல்லாம் பாருங்க 150 ரூபா கொடுத்தேன், இப்ப அதே 90 ரூபா கொடுத்தா கொண்டு போய் விட்டுடுறா, நல்லா இருந்தது. ஆனா இப்போ அது ஓட்டுநர்கள்ட்ட மெதுவா பேசி பாருங்க, என்னமா சம்பாதிக்கிறோம் சாமி, எல்லாம் 15,000 ரூபாய் கிடைச்சது இல்ல, இப்ப 40,000 50,000 கிடைக்கிறது. ஆனா மெதுவா இப்ப இந்த 4 வருஷம் கழிச்சு பார்த்த உடனே ஆனா அதுக்கு உழைக்கிறதுக்குள்ள ஓடா தேஞ்சு போச்சுன்னு சொன்ன எங்களால முடியவே இல்லை. கால ஓட்டத்துக்கு ஆரம்பிச்சா ஓட்டுங்கிறா, கொஞ்சம் என்னால ஓட்ட முடியல, கண் அச்சந்தாப்புல இருந்தா உடனே எங்களுக்கு ஒரு கருப்பு புள்ளி குத்தி விடுறான். அதுல அது எல்லாமே இதுலதானே இருக்கு. உடனே அதுல கரும்புள்ளி, நாளைக்கு எங்களுக்கு நிறைய ஓட்ட கிடையாதுன்னு சொல்லுவா. அப்ப அந்த ஓடிண்டே இருக்க வேண்டியிருக்குனால் இது என்ன சமுதாயம்? சுகத்தையும் சாந்தியும் சொல்ற சமுதாயம். அது இப்போ ஒரு பக்கம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை வச்சுட்டு சுகப்படணுமே, சுகமே படாம சம்பாதிக்க என்ன லாபம்? அதனாலதான் வேதம் என்ன சொல்றது, அர்த்தத்தையும் சொல்றது காமத்தையும் சொல்றது பாருங்க. சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லும், சம்பாதிச்ச என்ன அழகா செலவழிக்கணுங்கிறதுக்கு வழி சொல்லும். அப்ப சுகத்தையும் சாந்தியும் சொல்லக்கூடிய நூல் வேதம். சுக சாந்தி பிரபோதகா. 3 பாரதீய சம்ஸ்கிருதே ஆதார ஸ்தம்பச்ச வேதா. பாரதீய சம்ஸ்கிருதி அதுக்கு ஆதார தூண், ஆதார ஸ்தம்பமே வேதம். அது என்னது பாரதிய சம்ஸ்கிருதி?
என்னதுனால் கர்மத்தால் பிறந்தேங்கிறத தெரிஞ்சுண்டு பகவானுடைய கருணையால் மோட்சம் போக்குறேன்னு புரிஞ்சுண்டு இருக்குங்கால் பெருமானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுவேன் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டு தேவையற்ற டாம்பீகம் இல்லாமல் ஆணவத்தை காட்டாமல் நான் உயர்ந்த பிறப்பாளன், நான் ஓஹோன்னு படிச்சிருக்கிறவர், நான் பெரும் பணக்காரர், இதனால அகங்கார மமகாரங்களுக்கு ஆட்படாமல் பணிவோட இருந்து வாழ வேண்டும். இதுதான் பாரதிய சம்ஸ்கிருதி. குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ வேண்டும், அவர்கள் எல்லாரும் பக்தர்களாக இருக்க வேண்டும், அகிம்சை பரமமான தர்மம், இந்திரியங்களை அடக்க வேண்டும். இதெல்லாம் பாரதிய சம்ஸ்கிருதி. இதை ஏதான் நம்ம சனாதன தர்ம இந்து தர்மத்தை தவிர மத்த எந்த மதமான ஒத்துக்கிறதா கொஞ்சம் பாருங்க. யாரும் ஒத்துக்கிறதே இல்லையே. இப்ப யாரும் அகிம்சைனால் இல்ல உடனே எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆரம்பிச்சுடுறான். புலநடக்கம்னால் எதுக்கு ஆசைப்பட்டு என்னென்ன ஆசையை தீர்த்துக்கணுமோ தீர்த்துங்கோ, உலகத்துல வந்திருக்கிறதே கொஞ்ச நாள், அதற்குள்ள என்ன ஆசைப்படணுமோ பட்டுங்கோ தீர்த்துங்கோனால் அதனாலதான் நீ சேர்றியா நீ சேர்றியா நீ சேர்றியான்னு எல்லா இடத்துக்கும் இழுத்துன்னு படுவா. அப்ப சுகத்தையும் சாந்தியும் சொல்ல மாட்டார்கள். அதே பாரதிய சம்ஸ்கிருதியும் விட்டு கொடுத்துருவார்கள். சம்ஸ்கிருதினாலே அகிம்சை, இந்திரியங்களை அடக்குதல், குடும்ப பாங்கோடு இருத்தல், கட்டு விடாம குடும்ப கட்டோட இருத்தல், குழந்தைகளை பக்தர்களாக வளர்த்தல், இது இத்தனையுமே ஆச்சாரிய பகவத் பாகவத கைங்கரியம் பண்ணுதல், அது அத்தனை எங்க சொல்லப்பட்டிருக்கு? நாம படிக்கிற கணக்கு பாடத்தெல்லாம் இல்லையே, இதுலதான் இருக்கு. அதனாலதான் பாரதிய சம்ஸ்கிருதிக்கு ஆதார ஸ்தம்பமாக வேதங்கள் விளங்கும். அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்றார். மனு தர்ம சாஸ்திரத்தில் மனு பகவான் சொல்றார், வேதோகிலோ தர்ம மூலம். வேதம்தான் அகில தர்மத்துக்கு மூலம். ஜகத்துல எது தர்மம்னு சொன்னாலும் வேதம்தான் மூலம். தர்மம்னு அர்த்தம் என்ன தெரியுமா சொல்ற? இஷ்ட வேத போதித இஷ்ட சாதனத்துவம் தர்மத்துவம். தர்மம்னு சொன்னால் வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு இஷ்டம், அதை நான் அடையணும். சொர்க்கம் போறது வேதம் ஒத்துக்கிறது, அப்ப அது இஷ்டம். அந்த சொர்க்கம் போகிறதுக்கு எது உபாயமா இருக்க போறதோ அதுதான் தர்மம். அப்ப வேத போதித இஷ்ட சாதனத்துவம் தர்மத்துவம். வேதத்தால் சொல்லப்பட்ட ஒரு பலன், அதை அடையறதுக்கு வழிய வேதம் சொல்லிருக்கு, அந்த வழியத்தான் தர்மம்னு கொண்டாடுறோம். அப்ப வேதோகிலோ தர்ம மூலம். அனைத்து தர்மத்துக்கு மூலம் வேதம் தான். அது என்ன தர்மம்னு அதுலதான் சொல்லப்பட்டிருக்கு, அதை எப்படி பண்ணணும்தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு சொல்றார், மனுவே சொல்றார், யஹா கச்சித் கச்சித் தர்மஹா மனுனா பரிகீர்த்திதா சர்வோ அபிகதோ வேதே சர்வ ஞானமயோகிதா. எத்த மனு தர்மம் தர்மம்னு சொல்றாரோ அது அத்தனை வேதத்துல சொல்லப்பட்டதுதான். பிராமணேன நிஷ்காரணோ தர்ம ஷடங்கோ வேத அத்தியோ ஜ்ஞேயச்ச. ஒரு பிராமணன் என்ன காரணத்தை கொண்டு வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டாம், பிராமணனா பிறந்தான்ங்கிறதுக்காகவே அத்தியனம் பண்ணது. ஒண்ணு காரணத்தை தேடிட்டே இருக்கக்கூடாது. வேதமேவ சதா அபியசேது தபஸ்தப்யன்னு திஜோத்தமஹ வேத அபியாசோகி விப்ரஸ்ய தபஹ பரமிகோச்சதே. வேதாத்தியனம் தான் ஒரு பிராமணனுக்கு சிறந்த தர்மம். அதனால அதை விட்டுடவே கூடாது. எங்க சுவாமி முடிச்சிட்டு மறுநாள் காத்தால பள்ளிக்கூடம் போக வேண்டியிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூனல் போட்டேன், ஒரு 10 நாள் சொல்லிக் கொடுக்கறது கூட முடியலனால் இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய உள்ளன. வலைத்தளத்துல எல்லாம் வழி இருக்கு. எங்க இருக்கிறவர்களும் யார் மூலமா வேணும்னாலும் அத்தியனம் பண்ணலாம். ஆனா பண்ணணுங்கிற விருப்பம் இருக்க வேண்டும். இருந்தால் அதுவே தபசு, அதுவே விசாரம். வேத அபியாசோகி விப்ரஸ்ய தபஹ பரமிகோச்சதே. அப்ப நாம தபஸ் பண்ணணும் ஆச்சு இருந்தால் அத்தியனம் பண்ணி 100 பஞ்சாதி சொல்லி அதை விட பெரிய தபஸே இல்லைங்கிறது. இப்ப நம்ம யாரானும் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணுன்னா நமக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. அது ஏதோ பாம்பு இருக்கும், பூராங்க இருக்கும், புலி சிங்கெல்லாம் இருக்கும், முடியாது. வீட்டிலேயே இருந்துட்டு தபஸ் பண்ணலாமானால் அத்தியனம் பண்ணுங்கிறது. அதனாலதான் அந்தணர் மாடுன்னு சொல்லுவார்கள். பிராமணானாம் தனம் வேதா. பிராமணர்களுக்கு வேதம் தனம். அந்தணர் தந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்வியே வாழலாம் வடநெஞ்சமேன்னு திருமங்கியாழ்வாருடைய கோஷம். மாடுன்னா தனம், அந்தணர் மாடுன்னா பிராமணானாம் தனம் வேதா. அந்த வேதத்தை தான் எப்ப கொடுத்திருக்கார் பகவான், அது எப்ப உருவாயிருக்கும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வேதம் இருக்கலாம் சொல்றார். தர்மம் ஜிக்யாசமானானாம் பிரமாணம் பரமம் ஸ்ருதி. தர்மத்தை தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையினுடைய உண்மையை புரிஞ்சுக்கணும், நான் ஏன் வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விருப்பம் யாருக்கு இருந்தாலும் அவனுக்கு ஒரே பிரமாணம் வேதம். அதை வச்சுதான் இதை தெரிஞ்சிக்கவே முடியும். மற்ற படிப்பு சொல்லிக் கொடுக்காது. பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எஸ்து உபாயா ந வித்யதே. கண்ணால நேர பார்த்து தெரிஞ்சுக்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அனுமான பிரமாணம். இந்த ரெண்டுத்தினாலும் இது தெரியாது.
நான் ஏன் பிறந்தேன்னு பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமோ? எங்க போகணுங்கிறதுக்கு வழி பிரத்யட்சத்துல தெரியுமா? தெரியாது. அப்ப பிரத்யட்சத்தால தெரிஞ்சுக்க முடியாட்டால், அனுமானம் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாட்டால், வேதம் ஒன்றுதான் அதை தெரிவிக்கிறதுக்கு வழி. அதைத்தான் சப்தமே பிரமாணம்ங்கிறா. ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. அதனாலதான் விது அறிகிறான். எத்தை பிரத்யட்சத்தால் அறிய முடியாதோ, எத்தை அனுமானத்தால் அறிய முடியாதோ, வேதத்தின் மூலமாகவே அறிகிறான். அந்த அறிவை நமக்கு கொடுக்கறதுலதான் வித்து ஞானம். அதை கொடுக்கறதுனால வேதம்னு சொல்றோம். இப்போ வேதயதீதி வேதக, வேதயத்தின்னு சொன்னா விளக்கி சொல்றதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை சுருக்கமா புரியாம சொல்லிடாமல் விளக்கமா சொல்றதுனாலே வேதம். ஆனா நாம தமிழ் அதுக்கு என்ன பேர் வச்சுட்டோம்? மறை. நான் மறைன்னு சொல்றோம் இல்லையோ? மறை மறைன்னா அர்த்தத்தை மறைக்கும்னு அர்த்தம். சாமி சம்ஸ்கிருதத்திலேயான வேதனம்னா அர்த்தத்தை விளக்குங்கிறீர், தமிழியான அர்த்தத்தை மறைக்குங்கிறீர். என்ன விளக்குமா மறைக்குமா? யாருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கோ, அதுதான் பிரமாணம்ங்கிற நம்பிக்கை இருக்கோ அவர்களுக்கு விளக்கும். யாருக்கு அந்த விசுவாசம் இல்லையோ அவர்களுக்கு மறைச்சிடும். அப்ப அதுவே தான் விளக்கும், அதுவே தான் மறைக்கும். எனக்கு அதுல விசுவாசம் இருந்ததுன்னா பிரமாணம்னா காட்டும், விசுவாசம் இல்லைன்னா மறைச்சிட போறது. ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா வேத சாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞா யத்ர குத்ர ஆசிரமே வசன் யஹைவ லோகே திஷ்டன் சஹ பிரம்மபூயாய கல்பியதே. யார் ஒருத்தன் வேதத்தை தெரிந்து அதன் அர்த்தத்தின் புரிந்து நடக்கிறானோ அவன் எந்த காட்டுல எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் இந்த லோகத்துல இருந்து கொண்டே பிரம்மத்தை அடைந்த பயன் பெறுகிறான். பிரம்மபூயாய கல்பத்தே. அவன் அடுத்து கண்டிப்பா வைகுண்டத்துக்கு போவான். அதனால் கண்டிப்பா வேதத்தை அத்தியனம் பண்ணு என்று முடிந்தது. இப்ப வேதத்துக்கு ரச்சனா காலம் எப்ப எழுதப்பட்டது? வேதம் யார் எழுதியிருப்பார்? அது அவர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாளோ, இல்ல ஏதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாளா? ரிக்வேதம் முதலா இருக்கும்னு சொல்றாளே. 4 வேதத்துக்குள் ரிக்வேதம் தான் முதல்ல இருந்ததுன்னு சொல்றாள். அது அத்தனையும் தப்புன்னு இப்ப பாத்துருவோம். ஏனெனில் 4 வேதங்களும் முதல் 3 யுகங்கள் வரை ஒன்னாவே கடந்ததுன்னு இப்பதானே சொன்னேன். இன்னொன்னு ரிக்வேதம்னு ஒண்ணு கிடையாது, வேதம்னு தான் உண்டு. அந்த வேதத்திலேருந்து ரிக்கு பகுதி பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறச்சு அது எப்படி முதல்ல பிறந்ததுன்னு சொல்ல முடியும்? பெரிய பெரிய ஆங்கில ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ரிக்வேதம் முதல், அது 7000 வருஷம் பழசுங்குவா. ஒரு நிமிஷம் ஒரு குழந்தை கூட அது இல்லைன்னு விடும். நான் இத்தனை நாள் கேட்டேன், அது மாதிரி நடக்கவே முடியாது. இப்போ என்ன பழையதுன்னு சொன்னா அந்த பாகமே தனியா இருக்கணும், பாகம் தனியா இல்ல, எல்லாம் ஒன்னாத்தான் இருந்தது. இப்போ அந்த ஒன்னா இருந்ததுல இருந்து பிரிக்கப்பட்டது தானே இருக்கு மந்திரம்னு பார்த்தோம். அதனால இந்த தேதி அந்த தேதி எல்லாம் கிடையாது. வேதம் அனாதி. அனாதினால் பிறந்த தேதி இல்ல, ஆதி கிடையாது. அதோட கூடவே இன்னொன்னு பார்த்திருக்கோம், வேதம் அபௌருஷேயம். எந்த ஒரு புருஷனும் வாய் திறந்து வேதத்தை சொன்னது கிடையாது. சொன்னது இல்லைன்னா முதல் தரையா அவர் தான் சொல்லியிருக்கார். முதல் தரையா சொல்றாரு இல்ல, நிறைய ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கார். அவர்களெல்லாம் சந்த சொல்லிட்டு இருக்கா, திருப்பி சொல்லிட்டு இருக்குமே தவிர இவர் தான் வேதத்துக்கு பிரவர்த்தகாச்சாரியர். இவர் தான் வேதத்தை முதல்ல உபதேசித்தார். இப்ப கண்ணன் உபதேசித்தார்னா துவாபரிகத்தினுடைய கடைசியில கீதைன்னு சொல்றோம். அத போல வேதத்தாரான முதல்ல உபதேசிச்சிருக்காள்னா கிடையாது. புருஷ ஒரு புருஷனால் சொல்லப்பட்டது பௌருஷேய, அபௌருஷேய ஒரு புருஷனால் சொல்லப்படாது. ஆறு ஒரு மனுஷன் சொல்லதில்லை. அப்படி சொன்னதில்லைன்னு சொன்னா அது நல்லதா தீயதா? ஆறான் ஒருத்தர் வாக்கில் அது வருதுன்னு வச்சுக்கோ, உடனே சில குறைபாடுகள்லாம் வந்துடும். ஒன்னும் எனக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கோ அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னா என் ஞான சர்வஜன் இல்லை, நான் ஒண்ணு சர்வசக்தன் இல்லை. அப்ப எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறதோ அவ்வளவுதான் எனக்கு சொல்ல வரும். எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்பம் இருந்தால் கண்டிப்பா அந்த குழப்பம் புஸ்தகத்துல தெரியும். இப்ப சாதாரண நீங்க உபன்யாசம் கேட்டிருக்கீள், அது என்ன ஆச்சரியமா இருக்கும்னா உங்களுக்கு எங்க சந்தேகம் வருதோ அநேகமா உபன்யாசகருக்கும் அந்த இடம் சந்தேகமா இருக்கும். நம்ம போய் கேட்போம், உபன்யாசம் முடிஞ்சு போயிடும், சாமி அந்த இடத்துல சந்தேகமா இருக்கேன்னா அதைத்தான் நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், நீர் ஆப்டா கொடுன்னு சொல்லிட்டோம்னா அப்ப அந்த சந்தேகங்கள்ல நமக்கு தான் வரும். நான் எத்தியான ஒண்ணு சொல்ல போனா அந்த சந்தேகத்தோட இருக்கும். இன்னொன்னு, எனக்கு இன்னைக்கு கார்த்தால யாரோடையானு சண்டைன்னு வச்சுக்கோ, அப்ப இன்னைக்கு சாயங்காலம் உபன்யாசம் பண்ணிச்சு அந்த சண்டையினுடைய பாதிப்போட தான் பேசிட்டு இருப்பேன். எதுவா இருந்தா இதெல்லாம் இந்த ஜெகத்தை எங்க சாமி உருப்பட போறது, இப்படியேதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்க போறது. அதனால நீங்க ஒண்ணும் பெருசாலாம் கவலைப்படாதீங்க, இவ்வளவுதான், ஒன்னும் பண்ணலாம் வேண்டாம். போ எப்படி பண்ணவனுக்கும் பெருமாள் கொடுத்துட போறாருன்னா பண்ணாதவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரோ இல்லையோ, இப்படியே பேசிட்டு இருப்பேன். என்ன ஆச்சு இருக்கு, ஏன் இப்படியே பேசிட்டு, கார்த்தால சண்டைன்னு அர்த்தம். அப்படின்னா சாயங்காலம் அப்படித்தான் போகும். அப்ப நான் ஒருத்தன் பேச ஆரம்பித்தால் எனக்கு என்னென்னலாம் அன்னைக்கு இருக்கோ பாதிப்பு வந்துடும், எனக்கு எங்கெங்க சந்தேகம் இருக்கோ பாதிப்பு வந்துடும், எனக்கு எங்க அஜ்ஞானம் இருக்கோ பாதிப்பு வரும். எல்லாத்த விட நேரம் திரும்பி பாக்குறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு,
நான் அரை மணி நேரம் 35 நிமிஷம் தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ அதுக்குள்ள சொல்லணும்னா இது வரைக்கும் எவ்வளவு சொல்லியிருக்கேன், பாக்கி இன்னும் என்ன அர்த்தம் சொல்லணும், அதை எப்படி சுருக்கிக்கலாம், அடுத்த வேளை அதான் என் புத்தி யோசிக்கும். இப்போ ஏன்னா அதுக்குள்ள முடிச்சாகணும், என்னென்ன சொல்லணுமோ இன்னும் இதிகாச புராணம் தான் பாக்கி இருக்கு, அங்கங்கள் உபாங்கங்கள் என்னன்னு எடுத்து சொல்லி ஆகணும், யாரெல்லாம் பாஷ்யக்காரர்கள் சொல்லணும்னா பாக்கி சின்னதா கணக்கு போட்டுப்போம். அது ரொம்ப சுலபமா நாங்க போட்டுருவோம். இது இத்தனை நிமிஷம் பாக்கி இருக்கு, எவ்வளவு சொல்ல போறோம்னால் 8:05 தாண்டணுமா, 8:15 தாண்டணுமா, 8:20 தாண்டணுமா, முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு 8:35 வரைக்கும் ஒருவேளை இழுன்னு வேலையான இழுத்துட்டேன்னு வச்சுங்க, அத்தோட முடிச்சுட்டு எப்படி அதுக்கு மேல இருக்கிறது கேட்கறவாளுக்கு தெரிய போறது இல்லை. அதனால அத்தோடைய இதுதான் வேத சாஸ்திரம் முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சுப்போ. அப்ப எனக்கு என்ன நேரத்தை பொறுத்து மாத்திருவேன். இன்னொன்னு உங்க முகத்தை பார்ப்போம், எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா சிரிச்சுன்னு கேட்கறேன்னா அதை இன்னும் கொஞ்சம் நாள் சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் நல்லதா உண்மையான்னு தெரியாது. உங்களுக்கு கொஞ்சம் தானே அழறாப்புல இருந்ததுன்னு எனக்கு புரியல போல இருக்கு, சரி சரி அடுத்த விஷயத்துக்கு போடுவோம் அப்படின்னு அடுத்தது போடுவோம். அதுதான் நல்லதா இருக்கும். எதை நான் தள்ளிண்டு போனேனோ அதுதான் நல்லதா இருக்கும். எதை நான் இழுத்துட்டு இருக்கேனோ அது பிரயோஜனமே இல்லாத கூட இருக்கலாம். அப்ப ஒரு புருஷன் சொன்னா எவ்வளவு ஆபத்து இருக்கு பத்தியா. வேதம் அபௌருஷேயம். இந்த எந்த குற்றம் குறையும் அதனிடத்துல கிடையாது. அதுக்கு இருள் கிடையாது, துயக்கு கிடையாது, மயக்கு கிடையாது, ஒத்தரையும் குழப்பாது, தனக்கும் குழப்பம் கிடையாது, சந்தேகமே கிடையாது, நேரத்தை பத்தி கவலை இல்லை, யார் கேட்கறவனை பத்தி கவலை இல்லை. நீ யாரையானு பார்த்து சொன்னதானே வம்பே, அது ஒத்தரையுமே பார்த்து சொல்லவே இல்லையோ, அது மாட்டுக்கு எப்போதோ இருக்கிறதுனால் ஒத்தருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இந்த நேரத்துக்குள்ள சொல்ல வேண்டாம், இன்னாருடைய புத்திக்குட்பட்டு சொல்ல தேவையில்லை. அதுதான் அபௌருஷேயமான வேதங்களுக்கே உண்டான ஏத்தம். உளன் சுடர்மிகு சுருதியுள் நம்மாழ்வார் சாதிக்கிறச்சே சுடர்மிகு சுருதிங்கிறார். ஸ்ருதினா வேதம், சுடர்மிக்க வேதம். ஏனெனில் பிரத்யக்ஷம் அனுமானம் இந்த ரெண்டால் பாதிக்கப்பட முடியாத பிரமாணம் வேதம். பிரத்யட்சமா நான் ஒரு விஷயத்தை பாக்குறேன், வேதம் வந்துருமா? அந்த பிரத்யட்சமா நான் பார்த்தது கூட தப்புன்னு வேதம் சொல்லும். இது இல்ல, இது நீ புரிஞ்சுட்டு இருக்கிறது தப்பு. இப்ப நான் சொல்றேனே, இப்ப இந்த விசிறி ஓடிட்டு இருக்கு, மேல ஏதாவது மின் விசிறி போட்டிருந்தாலும் வச்சுங்க, அதுக்கு 3 ரெக்கை இருக்குமா, 3 4 ஏதோ வச்சிருக்கா, ஓடிட்டு இருக்கு. நான் பார்த்தேன், இப்போ வேகமா ஓடிட்டு இருக்கு, எத்தனை ரெக்கை இருக்குன்னு கேட்டா 1ன்னு. உடனே பக்கத்துல போய் சொல்லுவார், நிறுத்திப்பாரும் 1 3 தெரியும். அப்ப பார்க்கச்சே 1ன்னு தெரியுது, ஆனா 1 இல்லையே. விளக்கேற்றி வச்சிருக்கா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, மெதுவா திரும்பி காலி ஆயிடுறது இல்லையோ. ஒரு 2 மணி நேரம் இருந்ததுன்னா தீர்ந்து போயிடும், நெய்யும் தீர்ந்து போயிடும், எண்ணெயும் தீர்ந்து போயிடும். ஆனா பார்த்தா அதே இடத்துல இருக்கிற அந்த ஜுவாலை அதே இடத்துல திரியில எரிஞ்சிட்டு இருக்கா, அப்புறம் தான் இருக்கு, நகர்றதே தெரியலையே. அப்ப பிரத்யட்சமா பார்த்தா ஒரு இடத்துலதான் ஜுவாலை இருக்கு, ஆனா அனுமானம் பண்ணலாம், திரி காலியா போயிட்டதுனாலேயும் நெய் தீர்ந்து போயிட்டதுனாலேயும் ஜுவாலை திரியின் வெவ்வேறு இடத்தில் எரிந்தது. அனுமானம் பண்ணுவேன் இல்லையோ. அப்ப நேர பிரத்யட்சமா பார்த்தா தெரியாது, அனுமானத்தால பாதிக்கலாம். அப்ப பிரத்யட்சத்தை அனுமானம் பாதிக்கிறது, அனுமானத்தை பிரத்யட்சம் பாதிக்கிறது, 2 முடியுமே தவிர வேதம் ஒண்ணு சொல்லி சொன்னால் பிரத்யட்சமோ அனுமானமோ பாதிக்க முடியாதுன்னு அர்த்தம். இதத்தான் பிரபல பிரமாணம்ங்கிறா. இப்ப எது எனக்கு பிரத்யட்சமா தெரியல, நான் பிரத்யட்சமா இருக்கேன், படைக்கப்பட்டிருக்கேன், வாழறேன்னு தெரியாது. இது இத்தனை பெரிய பிரபஞ்சம் பிரத்யட்சமா இருக்கு. கடவுள் இருக்காருன்னு கூட பெருமாளை போய் தெரிவிச்சுட்டு வந்தேன். ஆனால் அந்த கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார்னு எதை பார்த்து தெரிஞ்சுக்க, அது பிரத்யட்சத்துல தெரியாது, அனுமானத்திலும் தெரியாது. வேதம் ஒண்ணுதான் ஒரே வழி. இப்போ அப்ப வேதம் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார்னு சொல்லச்சே, பிரத்யட்சம் இல்லேன்னு ஸ்தாபிக்க முடியுமா? அனுமானம் இல்லேன்னு ஸ்தாபிக்க முடியுமா? பேச்சே இல்லையே. ஏன்னா நமக்கு அறிவியல்னு சொல்றது எல்லாத்துக்குமே மேஜ மேல கண்ணாடி குடுவேல வச்சா மட்டும்தான் அவ பேசுவா. இதை தவிர வேற எதை பத்தி அவ பேசவே மாட்டான். அதுக்கு மேல ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களின்படி இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். நீங்க எந்த கணக்காளர் கையெழுத்து போட்டா பாருங்க, வக்கீல் எல்லாம் கையெழுத்து போடுவா, கணக்கு படிச்சவாள்லாம் கையெழுத்து போடுவா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்களின்படி அறிக்கைகளின்படி நாங்கள் இன்று இந்த தேதியில் இந்த நிமிடத்தில் இந்த அறிக்கைக்கு கையெழுத்திட்டு இருக்கிறோம். நாளை காத்தால என்ன ஆகும் எங்களுக்கு தெரியாதுன்னு. ஆனா வேதம் இந்த மாதிரி எல்லாம் பேசாது. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முன்பனோடு தோமை யாவும். கையெழுத்து இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் இதே கையெழுத்து போட்டதுதான். ஏனெனில் பாதிக்கப்பட முடியாத பிரமாணம் இல்ல, மற்றதெல்லாம் பாதிச்சுடும். இதுதான் இந்த நிறுவனத்துக்கு நிகர லாபம். கையெழுத்து போடுறதுக்குள்ளே சமயம் அந்த ஒரு இடத்துல விற்பனை நடந்துதான், அவர் அங்கேருந்து எனக்கு சொல்லவே இல்லை, அதை விட்டுட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவார், சேர்த்தா லாபம் கூடி போயிடும். இல்ல இந்த இடத்துல ஒண்ணு வாங்கினேன்னா அதை கணக்கே எழுதலைன்னால் சேர்த்தா நட்டம் வந்துடும். இதை போல எங்கேயானு எதானு விட்டு போடுமோனால் எப்ப விட்டு போகும்? ஒரு மனுஷன் பண்ணியிருந்தா தானே விட்டு போகும்.
இதுதான் அந்த மனுஷனே பண்ணவே இல்லையோ. அதனால பிரத்யட்சத்தாலும் பாதிக்க முடியாது, அனுமானத்தாலும் பாதிக்க முடியாது. வேதம், அந்த வேதத்தினாலேயே சொல்லப்படுபவன் எம்பெருமான் என்பதே அவருக்கு பெருமை. அப்ப அதுக்கு ஏதாவது நேரம் உண்டா, காலம் உண்டா? இல்லை, அனாதியானது, காலம் கிடையாது. காலம் கிடையாதுன்னு எப்படி சொல்றீர்? அப்ப 2000, 3000, 10,000 சொல்லியிருக்காள் என்னால் எதை வச்சுட்டு சொல்றாங்க? ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையோ. வேதம் சொல்றது தான் அனாதின்னு இல்ல. உனக்கு 2000 வருஷம் என்ன தெரியுமா சொல்லுவா? அவர் ஒருத்தர் வெளிநாட்டு யாத்திரிகர் நம்ம தமிழகத்துக்கு வந்தாராம், காசி விஸ்வகம்பா பல்கலைக்கழகத்துக்கு வந்தாராம். வந்தவர் அவர் என் காலத்துல வேதம் இருக்குன்னு சொன்னார். அநேகமா இந்த ஆராய்ச்சி கோட்டை எப்படி தெரியுமா இருக்கும்? சீனத்திலேருந்து ஒரு தூதர் வந்தாராம், பாரசீகத்திலேருந்து ஒரு தூதர் வந்தாராம். அது என்னமோ தெரியாது, நம்ம 7வது 8வது படிக்கச்செல்லாம் இவா 2 பேரே தான் கேள்விப்பட்டிருக்கோம். வேற யார பத்தியும் அவளுக்கு தெரியாது. பரத்வாஜர், வேதவியாசர் இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஆனா சீன தூதர் ஒருத்தர் வந்தார், பாரசீகத்திலிருந்து வந்தார், ஐரோப்பிய கண்டத்தில இருந்தார். சுவாமி அவளுக்கு எல்லாம் வேத சப்தமே தெரியாது சுவாமின்னா. அவர்கள் சொன்னதை வச்சிருந்தா நான் வேதத்துக்கு காலம் கணிக்கணும். இதெல்லாம் ஒரு 60-70 வருஷமா அந்த நாடு பட்டிருக்கிற பாடு. எத்த ஒழுங்கா நமக்கு எழுதி வச்சுட்டு இருக்கோம், லட்சம் வருஷமா வரலாறு எழுதி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ ஒரு ஆங்கிலேய திடீர்னு நம்ம தலையில உட்காந்து இதைத்தான் நீ படிக்கணும்னால் அது எவ்வளவு பெரிய ஆபத்துல 3 தலைமுறையே விட்டுட்டோமே. எத்த படிக்கணும், எது சரித்திரம்னே தெரியாமல் இப்ப இது வேதத்தை பத்தி எல்லாம் கேட்டா இப்படி எல்லாம் இருக்கானால், ஏன் நம்ம 6வது பாடத்துல இந்த வேதம் இப்படிப்பட்டதுன்னு ஒரு பாடம் வச்சிருந்தா என்ன இருக்கா? நம்ம சொத்து. எந்த நாட்டுக்காரனும் இன்னைக்கு நீங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் போனேன்னு வச்சிருந்தோம், நம்மள ஆண்டவா இருக்காலும் இல்லையோ ஆங்கிலேயர்கள், அவர்கள்ட்ட போனா நாங்க எப்படி எல்லாம் இவாளை உதைச்சோம், எப்படி எல்லாம் இவாளை அடிச்சோம், எப்படி எல்லாம் கொன்னோம், இவாள்கிட்ட இருந்து என்னெல்லாம் சூறையாடி வந்தோம்னு அதுக்கு ஒரு பொருட்காட்சி வச்சு அதுக்கு 100 ரூபாய் காசு. இது இத்தனை கொடுத்து என்ன பெருமையா சொல்லிக்கிறா தெரியுமோ? நாடு உலகம் முழுக்க நாங்க ஆண்டோம், அவர்களை இங்க கொண்டு போய் அந்தமான்ல கொண்டு போய் போட்டோம், இவர்களை இன்னொரு இடத்துல. இப்பவும் பெரிய நாடு ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போய் பாருங்க, என்னன்னு கேட்டா கைதிகளை கொண்டு தள்ளுறதுக்காக ஆங்கிலேயர் கொழுந்த நாடுங்கிறா. ஆனா அந்த நாட்டுக்கார இன்னைக்கு யார் உங்களுக்கு ராணின்னா அவர்களே தான் ராணிங்கிறா. இது சாமி அநியாயமா இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கு, யாரோ கைதியை கொண்டு விட்டுருக்காளுனால் அத்தனை தர இந்த அடிமைத்தனம் உடம்புல பழகிறது. ஏன் நம்ம நாடு மட்டும் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறதுனால் நம்ம கிட்ட மட்டும்தான் வரலாறு அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கு. மற்ற யாரிடத்து அதுக்கு உண்டான சரித்திரமே இல்லையோ. நாம சரித்திரம் ராமர் காலத்திலேருந்து வராகர் காலத்திலேருந்து வச்சுட்டு இருக்கோம். மற்ற நாட்டுக்கெல்லாம் நாட்டுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாளே. உலகத்திலேயே பெரிய நாடு, அந்த நாடுக்கு 300 வருஷம் தான் இருக்கு. அப்ப அவளே கணக்கு ஒத்துக்கிறான். எங்க நாட்டெல்லாம் முன்னாடி யாருக்கும் தெரியாது. நம்ம ஏதாவது அந்த மாதிரி கணக்கு ஒத்துட்டோமா 3 லட்சமா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம், 30 கோடியா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம். என்ன பெருமான் படைக்கிறார், அழிக்கிறார், படைக்கிறார், அழிக்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய சொத்து நம்ம கிட்ட இருக்கிறது. கொன்னதையும் குவிச்சத்தையும் ஒருத்தர் பொருட்காட்சி வைக்கிறார்னால் என் வேதத்தினுடைய பெருமையை நான் ஏன் வரலாற்று பாடத்தில் கொடுக்க கூடாது? கொடுக்கவே இல்லை. ஏன்னு நம்ம யாரும் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அப்பா அம்மா பொறுப்பில் இருக்கிறவா 80% வேதத்தை நம்பி அதை ஆதாரமா கொண்டிருக்கிற சனாதன தர்மத்தை சேர்ந்த வாழ்ற நாடுதானே. ஆனால் 80% பேரும் ஏன் எங்க குழந்தைகள் படிக்கிற பாட புஸ்தகத்திலே வேதத்தின் சிறப்புன்னு ஒரு பாடம் இல்லை? ஏன் இல்லைன்னு இது வரைக்கும் நம்ம கேட்கவே இல்லை. இப்போ ரொம்ப தப்பா வாழ்ந்துருக்கும். அப்படி இருந்துடலாமா? நமக்குன்னு இருக்கிற சொத்து. அப்ப அந்த சொத்தை ஏன் குழந்தை இல்ல நீங்க சொல்லிக் கொடுக்கறதானால் பள்ளிக்கூடத்துல வர்றதுல இருக்கிற முக்கியத்துவம் வீட்டுல சொல்லிக் கொடுத்தா வரவே வராது. நீங்க என்ன பாடமா வேணா இருக்கும், அது பள்ளிக்கூடத்துல போட்டு அதுக்கு ஒரு 100 மதிப்பெண் கொடுக்கணும். அதையும் சேர்த்து வாங்கினாத்தான் நீ 12வது போலான்னு சொல்லணும். அப்பதான் வருவாப்போ. பள்ளிக்கூடத்திலேயே சாயங்காலம் 4 மணி ஆனப்புறம் சம்ஸ்கிருதம் படிக்க வாங்கன்னு சொல்லி பாருங்க, யாரும் வர மாட்டா. என்னவா இருந்தாலும் அதுக்குள்ள வச்சு அந்த சம்ஸ்கிருத பாடத்துக்கு மதிப்பெண் உண்டு. அதுக்காகத்தானே அவாவா கன்னடம் படிக்கல, தமிழ் படிக்கல, சம்ஸ்கிருதம் எடுத்துடுவா. ஏன்னா சாமி இந்த கன்னடத்திலையும் தமிழ்லையும் போடவே மாட்டேங்கிறான், சம்ஸ்கிருதத்துல எழுதினாலே போடுறான், என் பேர் எழுதினாலே போடுறான். அதனால அது 98, 99 வாங்கிடலாம். அதனால அதையே படிக்கலாங்கிற பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம சரித்திரத்தை படிக்கிறதுக்கு விட்டுட்டோம். என் வேதத்தின் சிறப்பு, இதிகாச புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, இப்ப ரிக்கு, யஜுசு, சாம, அதர்மம்னு ஒரு வரலாறு கொடுத்தா ஒரு பாடம் அவ்வளவுதானே. ஆனா யார பத்தி, யாரெல்லாம் கோயில் அடிச்சானோ, யாரெல்லாம் கொள்ளையடிச்சானோ, எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் தான் எல்லா மதத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு புது எங்க மதம் 1,00,000 வருஷமா இருக்கு, அதை படிக்க காணுமா? இப்ப அவர் என்னமோ எல்லா மதத்தையும் சேர்த்து, இன்னைக்கு அந்த மதமே இல்ல. ஆரோத்தர் வந்தவர் வேற்று நாட்டு மன்னர், அவர் ஒரு புது மதத்தை உருவாக்கினார்னால் இந்த புறத்தியார தேவையில்லாம கொண்டாடியே நம்ம அடிமைத்தனத்தை வளர்த்துட்டு இருக்கோம். முதல்ல அதை நிறுத்தி நமக்குன்னு இருக்கிற பெருமை என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? எவ்வளவு சாஸ்திரம் வச்சிருக்கா, எத்தனை எழுதியிருக்கா, ஆணித்தரமா நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லிட்டு போயிருக்கா. கண்டிப்பா படிக்கணும். அது ஏனோ இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது.
ஏன்னா அது வெளியில வந்ததுனால் அப்பதான் பாரத தேசம் உண்மையா உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நாடா போறதுன்னே சொல்லிட்டு இருக்கா. எப்ப ஆகும்னு தெரியல. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆயிட்டோம். இவனுமோ சொல்லிட்டு இருக்கலாம் இனிமே ஆக போறதுன்னு. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நாடு நம்ம தான். எல்லாரும் ரத்தத்துல தோண்டி சண்டை போட்டு இருக்கிறச்சே சாந்தி சுகங்கிறத பத்தி பேசின ஒரே நாடு நம்ம நாடு தான். மற்ற யாருக்கு எங்க தெரியும்? சண்டை தான் போட்டிருக்கா. எந்த மதமா இருந்தாலும் சண்டை ரத்தம் இதுதான் எந்த மதத்துக்கும் தெரியும். ஆனா அப்படிங்கிறது கூடவே கூடாதுன்னு சொன்ன மதம் சனாதன தர்மம் தான். ஆனா ஏனோ தெரியல இந்த தர்மத்துலதான் ஹிம்சை இருக்குன்னு கிளப்பி விட்டுட்டா. தேவையில்லாம சொல்லப்பட்டது என்னன்னா எல்லா ஆத்மாக்களும் சமம்னு சொல்லி புரிய வச்சது இந்து தர்மம். எந்த இடத்துலயும் சண்டையே கூடாதுன்னு சொன்னது இந்து தர்மம். ஆனா சொல்றது உங்கள்கிட்ட தான் உயர்வு தாழ்வு அதிகமா இருக்கு இப்போ, அதனால எல்லாரும் எப்படி எல்லாம் வித்தியாசப்படுத்தி பாருங்க. சாதி கலவரங்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாமே தூண்டிவிடப்பட்ட கலவரங்கள். யாரும் எந்த கலவரத்தையும் பண்ணவும் இல்லை, அதுல பண்ணணுங்கிற விருப்பமும் இல்லை. யாரும் எப்படியும் இருந்தாலும் நாங்கள் மாற்ற மாட்டோங்கிற மதம் இந்த மதம். நாம போய் நீ ஹிந்துவாயிடுன்னு இது வரைக்கும் யார்ட்டையானு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா இப்ப நாம ஆங்கிலேயர்கள் பேர்ல படையெடுக்கிறது ஒண்ணு அழிய இருக்காது. இப்ப கடாரம் கொண்டான்னு சொல்றோம். நம்மளே லங்கைக்கு போயிருக்கார், பாண்டியன் எல்லாம் ஜெயிச்சிருக்கார், சோழன் ஜெயிச்சிருக்கார். எங்க கம்போடியா தேசம் வரைக்கும் இவர்கள் தான் போய் ஜெயிச்சிருக்காருங்கிறா. ஆனா அங்கெல்லாம் போயிட்டு இனிமே நீங்கள்லாம் இந்துக்களா மாறிடும்லாம் இப்ப பேசினதே கிடையாது. ஏன்னா அங்கேயும் இந்துக்கள் தான் வாழ்ந்திருக்கா. எல்லாம் பூமி ஆகாசம் சூரியன் சந்திரனை வணங்குறவா தான் வாழ்ந்திருக்கா. மாற்றினமான மாற்றதுன்னே தெரியாது. ஏன்னா நம்ம வேதத்துல மாத்துன்னு சொல்லவே இல்லை. ஆனா வேதத்துல எது சொல்ல? விசாரம் பண்ணு. இவ விசாரம் பண்ணியே தப்பா போச்சு சொன்ன. இப்போ இந்த விசாரத்துக்கு இடமே கொடுத்துட கூடாது. தெரிஞ்சுக்கிறியா தலைபடுமா அப்படின்னா தான் இப்ப வாழ்க்கையே ஓடுறது. இப்போ அவ ரெண்டு பேரும் சொல்றது தெரிஞ்சுக்கோ, மாறு ஒண்ணு, மாறு இல்ல மடி ரெண்டு ஒண்ணுதான். ஒண்ணு பேடு இல்ல மாறுன்னு சொல்லியே தான் இப்ப வந்திருக்கோம்னால் அது அத்தனைக்கும் ஆதாரமான வேத பிரபாவம் தெரிஞ்சு போச்சு. அது எப்படி நான் இதை பத்தி இத்தனை நாள் தெரிஞ்சுக்காத இருந்தேன் அப்படிங்கிற வேகமே அப்போதுதான் வரும். இந்த வேகம் பெண்களுக்கு வரணும், இந்த வேகம் ஆண்களுக்கு வரணும். ஆனா இது நிதானமான வேகம். நிதானம்னு வேற, வேகம்ங்கிறது வேற. வண்டியை வேகமா ஓட்டக்கூடாது, நிதானமா ஓட்டும். அதுக்குன்னு மெதுவா நடந்து போற மாதிரி ஓட்டக்கூடாது. நிதானம்னு சொன்னால் பதற்றமின்மைன்னு அர்த்தம். அதுக்குதான் நிதானம்னால் வேகமா போலாம். ஆனா வேகமா ஓடுறச்சே நிதானம் தப்பாம போகணும். கடக்கடக்கடான ஆரோத்தர் சுட்டு இருக்கலாம், ஆனா நிதானம் தப்பாத சுட்டுறாருவா. வரிசையா அம்பு விட்டு இருக்கலாம், நிதானம் தப்பாத விடணும். வேகம் தப்பே இல்லை, நிதானத்தோடைய கூடிய வேகமா இருக்கணும். அப்ப நமக்கு நம்ம சனாதன தர்மத்தை பத்தி வேகம் இருக்கணுமா, உத்வேகம் இருக்கணுமானால் நிதானம் தவறாத வேகமா இருக்கணும். எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டா தான் சம்ஸ்கிருதம் ஆபத்தில்லை, தமிழ் ஆபத்தில்லை, எல்லாம் நம்முடைய நன்மைக்கு இருக்குங்கிறத அப்பதானே புரிஞ்சுப்போம், பார்ப்போம். அப்ப வேதத்துக்கு சமயம் உண்டானால் யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சு சொன்னதே இல்லையே. ஏதோ 7000 8000 சொல்றாள் என்னால். அப்ப முன்னாடி இருக்கிறவரை பார்த்தால் அவரு என்னன்னு சொல்றார்? நான் பாரத தேசத்துக்கு போயிருக்கிறச்சே வேதத்தை கண்டேன் படிச்சுட்டு இருந்தா அப்படின்னா இவ உடனே என்ன எழுதிடுறா? அந்த பிரயாணி எப்ப பாரதத்துக்கு வந்தாரோ அதுதான் வேதத்துக்கு காலங்கிறா. இது முதல்ல ஒத்து வருமா நீங்க சொல்லுங்க. அவர் வந்திருக்கிறச்சே பார்த்திருக்கிறச்சே வேதம் இருந்திருக்குன்னு எழுதினா அதுக்குன்னு அவர் காலம் தான் வேத காலம் என்ன? அவர் பார்க்கச்சே இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. யாரானும் ஒருத்தர் என் காலத்தில் வேதம் இருந்ததில்லைன்னு எழுதியிருக்காளா? எழுதியிருந்தாவனா ஒத்துக்கலாம். அப்ப இவர் காலத்துக்கு அப்புறம் தான் வேதம் பிறந்ததுன்னு ஒரு எழுத்து அந்த மாதிரி இல்லவே இல்லையே. வந்தவா எல்லாரும் நாங்களும் வேதத்தை பார்த்தோம். வால்மீகி நானும் வேதத்தை பார்த்தேன், வசிஷ்டர் நானும் வேதத்தை பார்த்தேன், எந்த யுகத்தில் இருக்கிறவன்னு நானும் வேதத்தை பார்த்தேங்கிறால் அப்ப அதுக்கு முன்னால் இந்த உண்மையை நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப அனாதியாக இருக்கிறது அபௌருஷயமானது வேதம். அந்த வைதிக சாகித்யம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? வேதத்தை ரெட்டு எஜுசு சாமமா பிரிச்சான்னு பார்த்தோம். அதே மாதிரி வேறொரு பிரிவு இருக்கு. வேதம்ங்கிறத ஒரு மரம்னு வச்சுக்கோ, நீண்ட பெரிய மரம். வேதம் ஒரு மரம். அந்த மரத்துக்கு பிராமண பாகம். வேதத்துக்கு பிராமண பாகம்னால் என்னென்ன கர்மங்கள் பண்ண போறோம், என்ன மந்திரம், அதனுடைய வகமுறைகள், மந்திரம் கர்ம இது எப்படி அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு தான் பிராமண பாகம்னு பேர். இந்த பிராமணங்கிறதுக்கு அதுக்கு ஒண்ணு சம்பந்தம் கிடையாது. இப்போ அந்த பாகத்துக்கு பேர் வச்சிருக்கா. அப்ப வேதம்ங்கிறது மொத்த மரம்னு வச்சிருந்தால் அதனுடைய கிளை பிராமண பாகம். அதுல எந்தெந்த மந்திரங்கள் காட்டுல போய் சொல்ற அளவுக்கு ரகசியமானவர்களோ அதுக்கெல்லாம் ஆரண்யகம்னு பேர். அரண்யம்னா காடா, ஆரண்யகம். எந்த மந்திரங்கள் ரகசியமாய் விசாரம் பண்ணத்தக்கதாய் ஏகாந்தமா இருந்து சொல்லப்படணுமோ அதை கோட்டியா சேர்த்து பிடிச்சு வச்சது ஆரண்யகம்.
அது அந்த வேதம்ங்கிற மரத்தில், பிராமணம்ங்கிறது கிளைய, ஆரண்யகம்ங்கிறது புஷ்பம். அதுக்கப்புறம் அந்த ஆரண்யகத்துக்கு மேல உபனிஷத்துன்றது வரும். அதான் வேதாந்தம்ங்கிற பாகம். அது அந்த புஷ்பத்தில் இருக்கிற வாசனை. கடைசியா எது முக்கியம்? இப்போ மரம் வேணுமா, கிளை வேணுமா, பூ வேணுமா, வாசனை வேணுமானால் பணம் கொடுத்து வாங்குறது வாசனைக்கு தானே. மரத்துக்கு இல்ல, கிளைக்கு இல்ல, பூவுக்கு இல்ல. இப்போ அது வச்சிருந்த உடனே கமகமான்னு இருக்கு. ஆனா அந்த கமகமாவை மட்டும் வாழ்ந்துருமே, அதெல்லாம் பண்ண முடியாது சாமி. கமகமாங்கிறது பூ வந்தா தான் வரும், வெறும் கமகமா மட்டும் தனியாவா வரும்? இப்போ அப்ப வாசனை வாங்கணும், வாசனைக்குத்தான் முக்கியத்துவம். ஆனா வாசனை எதை சார்ந்திருக்கு? புஷ்பத்தை. புஷ்பம் எதை சார்ந்திருக்கு? கிளைய. கிளை எதை சார்ந்திருக்கு? மரத்தை. அதே போல் உபனிஷத்துங்கிற வேதாந்தம் தான் பிரம்மத்தை காட்டும். அதை பிடிச்சிருந்தா பிரம்மத்தை அடைந்தாகணும், உபாசனம் பண்ணணும். ஆனா அந்த உபனிஷத்து தனியா வருமா? அது ஆரண்யகத்துக்குள்ள இருக்கும். ஆரண்யகம் தனியா வருமோ? பிராமணத்துல இருக்கும். பிராமணம் எங்க வரும்? வேதத்துல இருக்கும். அப்ப வேதம்ங்கிற மரம், பிராமணம்ங்கிற கிளை, ஆரண்யகம்ங்கிற பூ, அதுல உபனிஷத்துங்கிற வேதாந்தம் புஷ்பத்தின் மனமாக இருக்கிறது. இதுதான் பாகம்னு பிரிச்சுங்க. இதுல சம்ஹிதாங்கிறது எது? அதைத்தான் மூலம் மூலம்னு சொல்லுவா. சம்ஹிதா பாகம்ங்கிறதா மூல பாகம். மந்திராணாம் சமூக சம்ஹிதா இத்யுச்சதே. மந்திரத்தினுடைய சமூகம் சம்ஹிதை. இதைத்தான் முதல்ல சந்த சொல்லி கொடுப்பார். கிட்டு 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 கிட்டுன்னு ஒரு 4-5 வருஷம் ஓடும். சம்ஹிதை முடிஞ்சு படுத்துன்னா அத்தோட விடமாட்டா. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப மந்திரங்களின் சமூகம் சம்ஹிதா பாகம்னு பார்த்துட்டோம். இந்த சம்ஹிதை மூல பாகம், இதுக்கு மேல பிராமணம், அதுக்கு மேல ஆரண்யகம், அதுக்கு மேல உபனிஷத்து. இது ஒரு பக்கமா? இன்னொரு பக்கம் வாயால சொல்லி சொல்லியே இந்த வேதம் வளர்ந்திருக்கு இல்லையா? ஆனா ஒரு வார்த்தை கூட விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிறப்பான ஏற்பாட்டை பண்ணிருக்காங்க. அது என்ன ஏற்பாடுன்னு சொல்றேன். சம்ஹிதா பாடம், பத பாடம், கிரம பாடம், இன்னும் 3 பாட்டம் சொல்லுவா. முதல்ல சம்ஹிதையை படிச்சுடுறது, அப்படின்னா மூலமா மந்திரத்தினுடைய சமூகத்தெல்லாம் சொல்லிடுறது. அதுக்கப்புறம் பதம். பதம்னா ஒவ்வொரு பதமா எடுக்கணும். வேதத்தினுடைய ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து அந்த பதத்துக்கு இதான் அர்த்தம், பதத்துக்கு இதான் அர்த்தம்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றது. அப்படின்னா அந்த பதம் சந்த சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, எங்கேயான ஏதான விட்டு போச்சுன்னா உடனே பிடிச்சிருவா. ஏன்னா வரிசையா வாக்கியமா சொல்லியிருந்தா விட்டு போனா கூட தெரியாது. பதம் பதமா சொல்லியிருக்கேன் இல்லையோ, அப்ப விட்டு போனா தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் கிரமம்ங்கிறா. கிரமம்னால் முதல் சப்தம் 2ஆம் சப்தம், 2ஆம் சப்தம் 3ஆம் சப்தம், 3ஆம் சப்தம் 4ஆம் சப்தம், 4ஆம் சப்தம் 5ஆம் சப்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லும் இல்லையோ. சத்தியம் ஞானம், ஞானம் அனந்தம், அனந்தம் பிரம்மா அப்படின்னா எங்க விடும்? பதத்தை விட முடியாது இல்லையோ. சத்தியம் ஞானம்னு, ஞானம் அனந்தம்னு, அனந்தம் பிரம்மானுட்டு. அப்ப எங்கேயானு விட்டு போச்சுன்னா கூட கிரமத்தை சொல்லுன்னா பிடிச்சிருவாள் இல்லையோ. இதுக்குதான் கிரம பாடம்ங்கிறோம். அப்ப சம்ஹிதா பாடம், பத பாடம், கிரம பாடம், அதுக்கப்புறம் ஜட்டா பாடம். ஜட்டைங்கிறதா 2 சப்தமா எடுத்து சொல்றது. கிரமம் சொல்றது ஜட்டை. ஜட்டைக்கு மேல சிக்கா பாடம், சிக்க பாடத்துக்கு மேல கன பாடம். அதை முடிச்சவாள் தான் கனபாட்டி அப்படிங்கிற அளவுல. கிரம பாட்டின்னு ஒருத்தர், கனபாட்டின்னு ஒருத்தர். கனம் சொல்றதுன்னா 3 சப்தமா எடுத்துக்கணும். இப்ப விஷயத்வா, ஊர்ஜேத்வா, வாயபஸ்தானால் 1 2 3 சப்தமா அதை எடுத்துனுட்டு 1 2 3 3 2 1 1 2 2 1 2 3 3 2 1 2 3 3 2 1 இப்படின்னே வேதத்தை முழுக்க தந்து சொல்லணும். சொல்லிட்டு அப்ப எங்கேயும் விட்டே போகாது இல்லையோ. அப்ப இவர்களுக்கு என்ன ஆசைனால் எந்த இடத்துல எந்த குறவும் வந்துடக்கூடாது, இடைத்தெருகல் வரக்கூடாது. என் இஷ்டத்துக்கு நான் ஒரு வாக்கியத்தை சொல்லிக்கிட்டேன், அதுவும் பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் இஷ்டத்துக்கு ஒண்ணு பிடிங்கிட்டாருனா அதுவும் பண்ணக்கூடாது. அப்ப எதுவும் உள்ளேயும் வராம வெளியிலையும் போகாது இருக்கிறது தான் இது ஏற்பாடு பண்ணார். ஜட்டா, மாலா, சிகா, ரேகா, கஜஹா, தண்டஹா, ரதஹா, தனஹா. மேலும் அஷ்டோ விகிருதையா புரோக்தாக கிரமபூர்வா மகர்ஷிவி. 8 விகாரங்கள் வேதத்துக்கு உள்ளன. கிரமத்திலேருந்து தொடங்கி இந்த 8 உள்ளது. மேலும் சொல்றார், பதானி விபஜ்ய பட்சந்தே ச பாத பாடா. பத பாட்டம்னால் பதம் பதமா பிரிக்கிறது. எத்திரச்ச பதசந்திம் விதாய மந்திரோச்சாரணம் பிரியத்தே ச சம்ஹிதா. பதங்கள் எல்லாம் வரிசையா சேர்த்து மந்திரத்தை வரிசையா உச்சரித்தால் அது சம்ஹிதா. ஜட 2 சப்தங்களை எடுத்துட்டா, கனம் 3 சப்தங்கள் எடுத்துட்டா. எப்படி எடுத்துக்கிறோமோ அதன்படிக்கு. இதை பாகவத புராணம் சொல்றது. ரிக்கு, யஜுஸ், சாம, அதர்வாக்கியான் வேதான் பூர்வாதிபிர் முகைகி சஸ்திரம் இஜ்யாம் ஸ்துதி ஸ்தோமம் பிராயச்சித்தம் யதாத் கிரமாத். இந்த 4 வேதத்திலே எது இருக்குங்கிறத பாகவதத்திலே சுகாச்சாரியர் சொல்றார். முதல்ல ரிக்வேதத்தில் சஸ்திரம். சஸ்திரம்னால்
கானரூபமாக இல்லாத சொல்லப்பட்ட மந்திரம் அர்த்தம். ரிக்வேதத்தில் இருக்கிறது சத்திரம் பாட்டா இருக்காது, மந்திரமா இருக்கும். அடுத்தது 2 சாமவேத எதிர்வேதத்தில் இருக்கிறது இஜ்யா. இஜ்யானா நாம பண்ண வேண்டிய யாகம், யஜ்யம், ஆராதனம், கிரியை. அது 2வது. ஸ்துதி ஸ்தோமம் பாட்டு பாடுறோம் இல்லையோ, அந்த ஸ்துதி ஸ்தோமம் இருக்கிறது தான் சாமவேதம். கடைசியா பிராயச்சித்தம் அதர்வண வேதம். நாம எங்கெங்க என்னென்ன தப்பு பண்ணதுக்கு பிராயச்சித்தம் உண்டோ எல்லாம் அதர்வண வேதம்னால் சாமி எங்களுக்கு தெரிஞ்சு இந்த 4வது தான் பிரயோஜனப்பட போறது. முதல் 3 எல்லாம் நடக்குமா இல்லையா தெரியல. இப்போ நிறைய பண்ணி வச்சிருக்கோம்னால் இப்ப எல்லாருக்குமே உங்களுக்கு ஆவலா எது தெரியுமா இருக்கும், அதர்வண வேதத்துல என்ன இருக்குன்னு என்ன சொல்றாரு பார்ப்போம். ஏன்னா அதைத்தான் எல்லாரும் என்ன சொல்லியிருக்கா, ஆகாசத்துல பறக்கிறது அதர்வண வேதத்துல இருக்கு, ஏவல், வில்லி, சூன்யம், கருப்பு, சிவப்பு எல்லாம் அதர்வண வேதத்துல இருக்கு, வைப்பு, எடுப்பு, காத்து, கருப்பெல்லாம் இருக்காம என்ன உடனே அதுல ஒரு திடீர்னு ஆசை வந்துடும். யாரெல்லாம் எப்படி நரக்கத்துக்கு போவான்னு அதுலதான் இருக்காமே. அப்ப சாமி அதெல்லாம் இல்ல, மோட்சத்தை போறதை பத்தி ரிக்வேதத்தில் இருக்கேன்னால் எல்லா வேதத்திலும் இருக்கு. அதே அதர்வண வேதத்துல மோட்ச சாஸ்திரம் ஓஹோன்னு இருக்கு. ஆனா அதுல ஆசை வராது. இப்போ அது யாரானு ஏதானு என் பேர்ல செய்வனை எல்லாம் பண்ணிட்டாள்னா அதை எடுக்கிறதுக்கு அபிச்சார கர்மம் எல்லாம் இருக்காமே, அதை சொல்லுங்களேனால் எது நமக்கு ஆகாதோ அதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆசையா இருக்கும். எது வேணுமோ நித்தியானுசந்தானம் திருப்பாவ திருப்பல்லாண்டு சொல்லுன்னு சொல்லவே மாட்டான். ஆனா ரொம்ப முறையா சாமி கருட புராணம் நித்தியப்படி வீட்டுல வாசிக்கலாமான்னு அது எங்க சாமி பிடிச்சி திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவ திருவாய்மொழி எல்லாம் இருக்கேன்னா இல்ல, அது ரொம்ப பிரபலமா படுத்துப்போ அதுல 25 நரகங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கான். அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னா ஏன் நீ போறீரான்னு இப்ப எதுக்கு அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீப்போ இல்லையா, அது தெரிஞ்சுட்டா அந்த பக்கம் போகாது இருக்கலாமேன்னு பார்த்தேன். அது ஒண்ணு பார்த்துட்டு போகாதெல்லாம் இருக்க வேண்டாம். இப்ப திடீர்னு பகவானே வைகுந்தத்துக்கு அழைச்சுன்னு போறச்சே நீ பார்த்ததே இல்லையாமே, இப்படி வா அப்படின்னு கொஞ்சம் நரகத்தின் வழியா கூட்டிட்டு போய் அந்த வழியா கூட்டு வர நம்ம பார்ப்போம்னு சொல்ல போறோம். எது வேண்டாமோ அதை விட்டுடுவோம். எளிதில் திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை அமல்நாதிதான் கணிஞ்சிருக்காம்பு திருமாலை இதுதான் என்னைக்கு உகக்கும். இது என்ன பண்றதோ இல்லையோ நிச்சய ராமானுஜன் தந்தாதி பண்ணும். அப்ப எத்தை பெற்றுவோமோ அது வரைக்கும் இருக்கணுமே தவிர தேவையில்லாத தேடின்னு போக கூடாது. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா இதன் பெருமை மனசுல இருக்கணுங்கிறதுக்காக தான் பாக்குறோம். இது எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுட்டு போறோங்கிறதுக்காகவே இல்லை. மேலும் சொல்றார் ரிக்கு, யஜுஸ், சாமம். எந்த லோகத்தை எடுத்துக்கணுமா, ரிக்வேதம் பூலோகம், யஜுர்வேதம் அந்தரிக்ஷம், சாமவேதம் தியுலோகம். ரிக்கு, யஜுஸ், சாமம். பூலோகம், அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷம் இடைப்பட்ட லோகம், தியுலோகம்னா மேல் லோகம். இது 3 சொல்றார்கள். இன்னொரு விதத்தில் எது அதற்குண்டான தேவதை, ரிக்வேதத்துக்கு அக்னி தேவதை, யஜுர்வேதம் வாயு தேவதை, சாமவேதம் சூரியனே தேவதை. இன்னொன்னு எந்தெந்த தத்துவத்துக்கு அதிஷ்டானம் பண்ணிக்கிறார், ரிக்வேதம் வாக் தத்துவத்துக்கு, வாக்கு தத்துவம் ரிக்வேதத்துக்கு, மனசு தத்துவம் யஜுர்வேதம், பிராண தத்துவம் சாமவேதம். மனசு நன்னா இருக்கணும்னா எஜுர்வேதம் சொல்ல சொல்ல நன்னா இருக்குமா, பிராணவாயு நன்னா இழுத்து பிடிச்சா தானே சாமவேதம் சொல்லவே முடியும். மூச்சை பிடிக்கணும் இல்லையோ, அப்ப சாமவேதம் சொல்லி சொல்லி பழக்கணும் அது இருந்துருமா. இதை பத்தி ஹனுமான கொண்டாடி ராமன் ஒரு வார்த்தை சொல்றார், நான்ருக்வேத வினீதத்ய நாயுஜுர்வேத தாரிண நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்துதம் பகுவியாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம். லக்ஷ்மணனிடத்துல ஹனுமானுடைய பேச்சு சாமர்த்தியத்தை கொண்டாடுறார் ராமன். இவன் என்னமா படிச்சிருக்கான் தெரியுமோ, கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி ஒரு சொல்லாலே தோற்றித்தன்னோ கம்பராமாயணத்தில் கொண்டாடுறார். இவன் படிக்காத வேதமே இல்லை, கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி எல்லாத்தையும் படிச்சிருக்கார். ரிக்வேதம் படிச்சா என்ன வரும், யஜுர்வேதம் படிச்சா என்ன வரும், சாமவேதம் படிச்சா என்ன தெரியும், அதர்வணம் படிச்சா என்ன தெரியும், 4 சொல்றார். நான் ரிக்வேத வினீதத்ய, ரிக்வேதம் படிக்கலைன்னால் பணிவே வராதாம், இப்படியே நிற்போம், துணிவே தோணாது. ரிக்வேதம் படிச்சா தான் பவ்யமா இருக்க தோணும், பணிவு வரும். நாயுஜுர்வேத தாரிணா, யஜுர்வேதம் சொல்ல சொல்ல மனசுல தரிக்கிற சக்தி வரும். அப்படின்னா கவலை பாயறதுன்னு வேதம் சொல்ல சேவோ திவ்ய பிரந்தமோ ஒரே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, அது சட்டுன்னு இங்க சொல்லிட்டு இருக்கு அங்க போடும். அது தெரியாம போறது ஒண்ணு, தெரிஞ்சு போறது இன்னொன்னு. நம்ம பாட்டு சொல்லிட்டே இருப்போம், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, நேரத்தை பாத்துக்கணும். இப்போ அப்படின்னா இந்த பாட்டுல அந்த பாட்டுக்கு போயிடலாம். இதை சொல்லிட்டே இருக்குமே, மாயனை மண்ணு வடமுதர மைந்தன் தூய பெருநீர் மனத்தரவனை ஆயர் குலத்தில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயவழையும் புகுதிருவான் நின்னனும் தீயினில் தூசாகவும் சொல்லணும் இல்லையோ. நாழி இல்ல திருப்பாவை அவ்வளவுதானே சேவாகாலம் பண்ண முடியாது போல் இருக்கு.
மாயனை மண் வடமுதர மைந்தனை தூயவெருநீர் யமுனத்தரவனை ஆயர்குலத்தினு தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தீலடப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேச நிலக்கதவம் நீக்கு 16 பாட்டு படித்தேன். 5ஆம் பாட்டுல ஆரம்பிச்சு இப்ப 10 பாட்டு இல்லையோ, இது சொல்லிட்டே இருக்கிறச்சே கவலை பாயறதுன்னு பேர். கவலைன்னா இங்க இருக்கிற மாதிரியே அங்க ஒண்ணு இருந்ததுன்னா மாறிப்படும். அது மாறாம நன்னா நொட்டுரு சந்தை இருக்குன்னால் யஜுர்வேதம் சொல்லத்தான் அது வருமா. அதத்தான் நாயுஜுர்வேத தாரிணா, யஜுர்வேதம் படிக்காதவனுக்கு தாரண சக்தியே வராது. இப்படி நான் சொன்னதை மட்டும் இன்னைக்கு உபன்யாசத்துல இருந்து ஞாபகம் வச்சிருந்து நல்ல வழி ஒண்ணு தெரிஞ்சுட்டேன்னு போய் யார்ட்டையும் சொல்லாதீங்க. இன்னைக்கு 2 மணி நேரம் சொன்னார், அதுல அவர் மத்த நேரம் சொன்னதெல்லாம் எனக்கு முக்கியமாவே படல. ஒரு நல்ல உபாயம் கத்து கொடுத்தார் சுவாமி. இன்னைக்கு 5ஆம் பாட்டுல இருந்து 16ஆம் பாட்டுக்கு போறதுக்கு வழி சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதை அடியும் சொல்லவே இல்லை, தயவு செய்து மறந்து விடவும். அப்ப நானுர்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா. சாமவேதம் தெரிஞ்சாதான் வைதுஷ்யம். வைதுஷ்யம்னா நல்ல கச்சரிவாளன், நல்ல வித்வான்னு சொல்றோம் இல்லையோ, அது சாமவேதம் கத்துண்டா தான் வரும். அப்ப ருக்கு யஜுசு சாமம் இது 3த்தினுடைய பெருமை பார்த்தோம். அதுல முதல்ல ரிக் சம்ஹிதை பார்ப்போம். ரிக்வேதத்துக்கு சம்ஹிதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமா சொல்றேன், ஏன்னா அது அனந்தம், இவ்வளவுன்னு இல்ல. வேதவியாசர் தானே 4ஆ பிரிச்சார். பிரிச்சுட்டு இன்னன்னார வச்சிருந்து வேதத்தை பிரவச்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்கள்லாம் போய் இந்த வேதத்தை வளருங்கோ, நீங்க போய் சொல்லுங்க, நீங்க எதை சொல்லுங்க. அத போல ரிக்வேதத்துக்கு ஃபைலர் என்பவரை கொண்டு வளர்த்தார். அடுத்து யஜுர்வேதத்துக்கு வைசம்பாயனர் அவரை சிஷ்யனா வச்சுன்னு வளர்த்தார். சாமவேதத்துக்கு ஜைமினி அவர் வச்சுன்னு வளர்த்தார். அதர்வண வேதத்துக்கு சுமந்து என்பவரை கொண்டு வளர்த்தார். இவர் 4 பேர் சிஷ்யர். அப்ப ஃபைலர், வைசம்பாயனர், ஜைமினி, சுமந்து, ருக்கு யஜுசு சாமம் அதர்வம். அதுக்கப்புறம் இதிகாச புராணங்களை வளர்க்கறதுக்கு ரோமஹர்ஷனர். அவர் பெருமானுடைய மயிர்கூச்செறிதலிருந்தே பிறந்தவர். ரோமஹர்ஷனரை கொண்டு இதிகாச புராணங்களை வளர்த்தார். இதெல்லாம் அவர் பண்ணது. வேதத்தை இப்ப முக்கியமா 2 பாகமா பிரிப்போம். ஒன்னு பூர்வ பாகம், ஒன்னு உத்தர பாகம். பூர்வ பாகம்ங்கிறத கர்ம காண்டம்னு சொல்லுவா, உத்தர பாகம்ங்கிறத பிரம்ம காண்டம்னு சொல்லுவா. கர்ம பிரம்ம காண்டம் அப்படின்னா என்னென்ன கிரியைகள் பண்ணணுமோ அதெல்லாம் சொன்னது கர்மகாண்டம். வேதம் யார குறித்து பண்ணப்படுறதோ அந்த பிரம்மத்தை பற்றி சொன்னது வேதாந்தம். வேதாந்தம்ங்கிறதா உத்தரகாண்டம், அதான் 2வது காண்டம். வேதம் வேதாந்தம், வேதத்தினுடைய அந்தம். வேதாந்தத்தை தான் உபனிஷத்துங்கிறோம். அதைத்தான் ஆரண்யகத்துல அடங்கி இருக்கிற உபனிஷத்துன்னு பார்த்தோம். அப்ப வேதம் எது சொல்றது, என்னென்ன கர்மா பண்ணணும், விளக்கு எப்படி ஏத்தணும், என்னென்ன யாகம் எப்படி செய்யணும், ஆராதனை எப்படி செய்யணும், எப்படி குளிக்கணும், எப்படி உடம்பத்தை ஒழுக்கணும் முதல்ல சொல்லும். அதெல்லாம் கர்ம காண்டம்னு பேர். அதை நன்னா நம்ம படிச்சு முடிச்சுட்டோம். யார குறித்து சந்தேகம் வந்தால் பிரம்ம காண்டம். அதுக்கு வேதத்துக்கு வலுவூட்டுவதற்காக உபபிரம்மணங்கள் ஏற்படும். உபபிரம்மணங்கள்னால் இதையும் வச்சுதான் வேதத்தை படிச்சாகணும். அதுக்கு பூர்வ காண்டத்துக்கு சில உபபிரம்மணம், உத்தர காண்டத்துக்கு 2வது வேதாந்தத்துக்கு உபபிரம்மணம். பூர்வ காண்டம் வேதத்துக்கு உபபிரம்மணத்தை தான் ஸ்மிருதிகள்னு சொல்லுவா. ஸ்மிருதிங்கிறது வேதத்துக்கு உபபிரம்மணம். அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு உபபிரம்மணம் தான் இதிகாச புராணம். உபனிஷத்துக்களுக்கு வலுவூட்டுறதுக்கு வந்தது கூட படிக்கணும் இதிகாச புராணங்களை. ஆனா பூர்வம் கர்மத்தை முழுக்க சொல்றதுக்கு தான் ஸ்மிருதிகள் பிறந்தன. பிரம்மத்தை விளக்கத்துக்கு தான் இதிகாச புராணங்கள் பிறந்தான. இப்ப பிரம்மமே ராமனா அவதரிக்கிறார், அவரை பத்தின கதை தானே ராமாயணம். பிரம்மம் கண்ணனா பிறக்கிறார், அதை பத்தின கதை தானே மகாபாரதம், பாகவதம். இப்படி இந்த இதிகாச புராணங்கள்லாம் உபபிரம்மணங்கள்னு சொல்லுவார். அப்ப வேதங்கள் 4, அந்த 4க்கு மேல அங்கங்கள் 6, அதுக்கு மேல உபாங்கங்கள் 8. மொத்தம் நீங்க பாக்கணும். வேதங்கள் 4, அங்கங்கள் 6, உபாங்கங்கள் 8. இப்ப முதல்ல இருக்கிற அந்த வேதத்தை என்னன்னு பார்க்கணும்னால் தஸ்மாது யஜ்ஞாது சர்வபூத ரிஜஸ்தாமானி ஜக்ஞரே சந்தாகும்சி ஜக்ஞரே தஸ்மாது யஜுஸ் தஸ்மா ஜஜாயத. பிரம்மத்திடத்திலிருந்து தான் இது இத்தனையுமே உருவாருதுன்னு சொல்லுகிறார். அப்ப ரிக்கில் 8 அஷ்டகங்கள். ரிக்வேதத்துல எத்தனை இருக்கு? 8 அஷ்டகம் இருக்கு. ஒவ்வொரு அஷ்டகத்துல 8 அத்தியாயம் இருக்கு. மொத்தம் 64 அத்தியாயங்கள். அதுக்கு உள்ள வர்க்கங்கள்னு சொல்லுவார் 2006 வர்க்கங்கள். இதுல 64 அத்தியாயம் 2006 வர்க்கம் கூட சொல்றார். ரிக்வேதத்தில் மந்திரங்கள் 10,580 கால். 10,580 ஒரு காலும் சேர்த்தா 10,580 கால் மந்திரம் ரிக்வேதத்துல மந்திரம். எழுத்து 4,32,000.
ரிக்வேதத்துக்கு எழுத்து கணக்கு 4,32,000, கலியுகத்துக்கு வருஷ கணக்கு 4,32,000. இந்த கலியுகத்தினுடைய மொத்த வருஷம் 4,32,000. 4 யுகத்தையும் சேர்த்தா 43,20,000. இந்த 10 பெருக்கினா 4 யுக சதுர்யுகத்துது. அப்ப அது என்னமோ அந்த 4,32,2 இருக்கு போல் இருக்கு சுவாமி. இருக்கு, கலியுகம் அதான் எண்ணிக்கை, ரிக்வேதத்துக்கு அதான் கணக்கு. உங்களுக்கு சந்தேகம் வரும், இந்த கணக்கை எப்படி போட்டா? இன்னைக்கா இருந்தால் நாம எழுதறச்சேவே கீழே சின்னதா வந்துட்டே இருக்கு. நீ எழுதிருக்கிறதுல எத்தனை வாக்கியம் இருக்கு, எத்தனை பதம் இருக்கு, எத்தனை எழுத்து இருக்கு, அதை கீழே காட்டிகிட்டே இருக்கா. நான் ஏதாவது மேல இருக்கிறது ஒண்ணு எடுத்துட்டா உடனே கீழே மாறிப்படுறது. மேல ஏதாவது வியாக்கரணத்துல தப்பு பண்ணா அது சிவப்பு கோடு போட்டு காட்டுறது. தப்பு தப்பா எழுதுறியே, ஒழுங்கா எழுது. நான் வேணா சொல்லட்டுமா, உனக்கு எழுத தெரியலன்னா சொல்லு, நானே எழுதி தரேன். அது நீளத்திலேயோ பச்சையிலேயோ கோடு போட்டா சுமார் தப்புன்னு அர்த்தம், சிவப்புல கோடு போட்டா முட்டாள்னு அர்த்தம். இன்னும் பிரயோஜனமே இல்லை, நீ படிக்கவே இல்லை, எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கறாள் பொருள். போ அப்ப அதுக்கு கணக்கு தெரியும். இப்போ குறுஞ்செய்தி அனுப்பணும், இந்த உபன்யாசம் நடக்கிறது உங்களுக்கு எல்லாம் அனுப்பணும்னு வச்சுக்கோ, அதுக்கு உடனே 160 எழுத்து தான் விடுவா. அதுக்கு மேல ஆச்சுன்னா 2வது காசு தரணும். ஒரு 160 எழுதுன்னா அதுக்கு அது கூடவே சொல்லிட்டே இருக்கும். நான் அதை அடிக்க ஆரம்பிக்க தேவை, 100 முடிஞ்சு போச்சு, 130 எடுத்து 158 கேட்கறது. அத போல யார் அந்த வேதத்துக்கு கணக்கு கொடுத்தாள்னால், யார் கணக்கு கொடுத்தாலும் நீங்க ஆரம்பிச்சாலே யாரோத்தான் சொன்னான்னு ஆயிடும். அதனே இல்லை இல்லை நான் போலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது இன்னார் இன்ன தேதியில இப்பெல்லாம் ஆரம்பிக்கல, அப்ப அன்னிலேருந்து அந்த கணக்கு இருக்கு. அதைத்தான் சுவாமி கேட்கிறோம், யார் கணக்கு கொடுத்தா? பாடினதே யாருன்னு தெரியலங்கிற, அப்புறம் கணக்கை யார் கொடுத்தாருன்னா நினைச்சிட முடியும். அப்ப அன்னியிலிருந்து கணக்கு தான் இருக்கு. அப்போ ஒரு விஷயமா அனாதியா உள்ளது. இது ரிக்வேதத்தின் கணக்கு. மேலும் ரிக்வேதத்துல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னால், அக்னியாதி தேவானாம் ஸ்துதி, தேவர்களை பத்தின ஸ்துதி. அக்னி, இந்திரன், உஷா, சவிதா, பூஷா, மித்ராவருணன், விஷ்ணு, ருத்ரன், மருது, இது முதலான தேவதைகளுக்கு உண்டான ஆராதனை சொல்லப்படுறது. கீதமாக இல்லாமல், பாட்டாக இல்லாம மந்திரமா சொல்லப்பட்டது ரிக்னு பார்த்தோம். அதிலே முக்கியமான சில சூக்தங்கள் ரிக்வேதத்துல சூக்தம், புருஷ சூக்தம், நாரதீய சூக்தம், ஹிரண்யகர்ப்ப சூக்தம், ஆச்சவாமீய சூக்தம், ஸ்ரத்தா சூக்தம், வாக் சூக்தம், சம்ஞான சூக்தம், தானஸ்துதி சூக்தம், விவாக சூக்தம், அக்ஷ சூக்தம். இது இத்தனையும் ரிக்வேதத்தில் இருக்கிற சூக்தங்கள். இதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தி, 4 வேதத்திலும் இருக்கிற சூக்தம் ஒன்னே ஒண்ணு. அந்தந்த வேதத்துல ஒவ்வொரு சூக்தம் இருக்கும். ஸ்ரீ சூக்தம், பூ சூக்தம், நிலா சூக்தம் இன்னென்ன இடத்துல இருக்கும். ஆனா 4 வேதத்திலையும் புருஷ சூக்தம் மட்டும் இருக்கும். புருஷ சூக்தம் மட்டும்தான் 4 வேதத்துக்கு சூக்தம். ஆனால் அதுல இருக்கிற பஞ்சாதி கணக்கு மாறும். இதுல ஒரு 6 மந்திரம் கூட இருக்கலாம், அதுல ஒரு 4 மந்திரம் குறைச்சலா இருக்கலாம். ஆனா எதுலயுமே புருஷ சூக்தம் இருக்கும். அதுக்கப்புறம் 8 முக்கியமான சம்பாதங்கள் இருக்கு. புரூரவா ஊர்வசி சம்பாதம், யம யமி சம்பாதம், சரமாபாணி சம்பாதம், விஸ்வாமித்ர நதி சம்பாதம், இந்திர மருத்து சம்பாதம். இது போல ரொம்ப நல்லா இருக்கும் கதை. நீங்க அந்த கதையை கொஞ்ச நாள் கேட்டுனா தான் இப்படியுமா கதையெல்லாம் இருக்கும். இதுக்குள்ள இது, இதுக்குள்ள இது, இதனுடைய உயிரெடுத்து அந்த கிளிக்குள்ள வச்சு, கிளியின் இடத்துல உயிரெடுத்து சிங்கத்துக்குள்ள வச்சு, சிங்கத்துக்குள்ள இருந்து எடுத்து குகைக்குள்ள வச்சுன்னு கதை கேட்டிருக்கோம் இல்லையோ. அத போல ஓஹோன்னு இருக்கும் கதை. ஒரு கதைக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒரு நாள் உபன்யாசம் வச்சா பூர்வரவா ஊர்வசி சம்பாதம் நடக்கும். அப்ப அந்த கதைகள் எல்லாம் ஏதோ கருத்து சொல்றான்னு அர்த்தம். ரிக்வேதத்தில் சாக்கைகள் இருந்தன. சாக்கைன்னா கிளை. கிளைன்னா ஒன்றா இல்லாமல் இத்தனை சாக்கைகள் இருந்தது. 21 சாக்கைகள் இருந்துதான். ஆனா இன்னைக்கு ரிக்வேதத்துல நமக்கு கிடைக்கிறது 5 சாக்கைகள். சாக்கல சாக்கை, பாஷ்கல சாக்கை, ஆஸ்வலாயன சாக்கை, சாங்காயன சாக்கை, மண்டுகாயன சாக்கை. இந்த 5 சாக்கைகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. இது இத்தனையும் பிரதானமா மகாராஷ்டிரத்துல தான் இருக்கு. தமிழகத்துல ரொம்ப குறைச்சல், இருக்கிறதே குறைச்சல் 1-2 தான் இருக்கு. ஆனா 5 சாக்கையும் வேணும்னா மகாராஷ்டிரத்துல மட்டும்தான் இன்று ஓதப்படுறது. ரிக்வேதத்துக்கே மகாராஷ்டிரத்துக்கு ரொம்பவே தொடர்பு. அடுத்து யஜுஷாக்கையை பார்த்தீங்கன்னா அதிலே அநியத அக்ஷராவசானோ யஜுகு, கத்யாத்மகோ யஜுகு. கத்யம் நிறைய இருந்ததுன்னா யஜுசு. நியத்தமா இல்லாமல் பாதத்தோட அர்த்தம் முடிஞ்சுடாமல் பாதத்தை தாண்டி அர்த்தம் வந்ததுனால் அத்தை யஜுசுன்னு சொல்றோம். இந்த எது கர்மம் நாம பண்ணாலும், யாகமோ யஜ்யமோ இஷ்டாபூர்த்தம் எதுவா இருந்தாலும், அந்த கர்மான்னு ஒண்ணு பண்றோம்னால் சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். சவத்தை வச்சிருந்தா சித்திரம். யஜுர்வேதம் தான் சுவரம். நாம பண்ற எந்த கர்மமும் சித்திரமா. அப்ப அந்த சவத்துக்கு பெருமை சொல்றார். பித்திஸ்தானியோ யஜுர்வேதா சித்திரஸ்தானியா அவிதரவ். பித்தஸ்தானியா விதரவ். மத்தனி சித்திரத்தை போல சவுத்த போல யஜுர்வேதம் தான். தஸ்மாத் கர்மசு யஜுர்வேதா, யஜுர்வேதத்தைவ பிராதான்யம். அதனால் கர்மம்னு பண்ண வந்தாலே யஜுர்வேதத்துக்கு தான் முக்கியத்துவம். மந்திரம்னு சொன்னா ரிக்வேதத்துக்கு,
கானம்னு சொன்னா சாமவேதத்துக்கு, கிரியா கர்மான்னு சொன்னால் யஜுர்வேதத்துக்கு. யஜுர்வேதத்துல 2 பெரிய பிரிவினைகள். ஒன்னுத்துக்கு கிருஷ்ண யஜுர்வேதம்னு பேர், இன்னொன்னுத்துக்கு சுக்ல யஜுர்வேதம்னு பேர். பீகார் பக்கம்லாம் போனா நிறைய சுக்ல யஜுர்வேதிகள், ஆனா நம்ம பக்கம்லாம் அநேகமா கிருஷ்ண யஜுர்வேதி. அது என்னது? கருப்பு வேதம்ங்கிறீர், வெளுப்பு வேதம்ங்கிறீர். நாங்க தான் ஏதோ கருப்பா இருக்கும் சிவப்பா இருக்கும்னால், அது கூட கருப்பு வேதம் வெளுப்பு வேதமா இருக்கும்னால், சுக்ல யஜுர்வேதத்துக்கு பிரவக்தா உபதேசம் பண்ணவர் சூரியன், கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு உபதேசம் பண்ணவர் பிரம்மா. பிரம்மாவனால உபதேசம் பண்ணப்பட்டது கிருஷ்ண யஜுர்வேதம். சூரியன் சொன்னார், அந்த சூரியனே ஒரு குதிர முகத்தோட வந்து சொன்னார். ஆனால் அதுக்கு வாஜசநேயம்னு ஒரு பேர் உண்டு. சுக்ல யஜுர்வேதத்துக்கே வாஜசநேயம், வாஜசேயனம், வாஜி குதிரை, வாஜசேயனா குதிர முகத்தோட சொன்னார். கிருஷ்ண யஜுர்வேதம் தான் முதல்ல இருந்தது. ஆனா இது எப்படி சுக்ல யஜுர்வேதம் ஆச்சுன்னு சொல்ற ஒரு அழகான கதை. தைத்திரிய உபனிஷத்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? உபனிஷத்துக்கள்ல தைத்திரியம்னா இப்ப பிருகதாரண்ய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, ஐத்திரேய உபனிஷத்து, ஈசாவாசிய உபனிஷத்து, இன்னென்ன வேதத்துக்கு இன்னென்ன உபனிஷத்துன்னு அதுக்கு ஒரு உபனிஷத்து 2 உபனிஷத்து இருக்கும். அப்படி பார்த்தா ஈசாவாசிய ரொம்ப பழையதான உபனிஷத்துங்கிறா. தைத்திரிய உபனிஷத்துனா தித்திரின்னு ஒரு பறவை. அந்த பறவைய பத்தின கதை சொல்றேன். ஆச்சாரியன் இருந்தார், அவருக்கு சிஷ்யர். வைசம்பாயனர் சொல்லுமா? வைசம்பாயனர் ஆச்சாரியர், சிஷ்யர் யாக்ஞவல்கர். வைசம்பாயனருக்கு ஏதோ ஒரு சமயம் ஒரு குற்றம் நேர்ந்துடுத்து, ஏதோ ஒரு அபச்சாரம் நடந்துடுத்து. அந்த அபச்சாரத்தை போக்கிக்கிறதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். அப்ப சிஷ்யாலாம் உட்காந்து வேதத்தை தானம் பண்ணணும், வேதத்தை பாராயணம் பண்ணணும்னு வந்தது. ஏற்கனவே இருக்கிற எல்லா சிஷ்யாலும் உட்காந்துருக்கா, பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இவர் புது சிஷ்யர், வந்திருக்கிற யாக்ஞவல்கர் புது சிஷ்யர், வைசம்பாயனர் பழைய ஆச்சாரியர். இவர் சொல்றார், இந்த சிஷ்யர்கள்லாம் எத்தனை நாள் பாராயணம் பண்ணி உங்க பிராயச்சித்தம் பண்ண போறா? இவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் போராது, இப்போ என்ன விடும், நான் தனியா பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் அகங்காரத்தோட பேசிட்டார். வைசம்பாயனர் நேர் வேதவியாசர் சிஷ்யராச்சே, அவர் தானே இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தையே எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். அவரு கோபம் வந்துருத்து. வேதம் கத்தா முதல்ல பணிவு வேண்டாமோ? பவ்யத்தையே தெரியாம என்ன மத்த பேரெல்லாம் தப்பு சொல்ற இப்போ? ஆனா அவன் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது யாருக்கு தெரியும்னா வந்தது கோபம் ஆச்சாரியனுக்கு. இது வரைக்கும் என்கிட்ட நீ என்ன கத்துட்டு இருக்கியோ மொத்தத்தையும் வாயால வெளியில கத்துனுட்டார். அது எப்படி சுவாமி? சாப்பிட்டதை கத்து கூட கேள்விப்பட்டிருக்கோம், வேதத்தை கத்துறது கூட கக்க முடியுமான கத்திட்டார். அதை கக்கி உள்ளே இருந்து அந்த ரத்தம், சீழு, சதை, மாம்சம் அத்தோட அந்த வேதம் வெளியில வருது. அப்ப ஆச்சாரியன் பார்த்துட்டு, வேதம் துப்பி பூமியில அப்படி போய் விழக்கூடாது, பாத்துக்குங்கன்னு மத்த சிஷ்யாள்கிட்ட சொல்ல, அந்த சிஷ்யர்கள்லாம் தித்திரி பறவை உருவத்தை எடுத்துட்டு அது அவர் வாயிலேருந்து எது வந்து விழப்போறதோ அந்த ரத்த மாம்சத்தோட அந்த வேதத்தை அவ கொத்திடா. அதனால அதுக்கு தைத்திரியம்னு பேர் உண்டு. சித்திரி பக்ஷினால் அது காப்பாற்றப்பட்டதோ இல்லையோ, அதனால அது தைத்திரியமாச்சு. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இப்ப கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ர யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதம் ஆயிடுத்து. இவர்கிட்ட தான் தெரிஞ்ச கக்கி எடுத்து நேர காட்டுக்கு போறார். எனக்கு வேதம் இப்போ தெரிஞ்ச வேதத்தை தான் கொடுத்தாச்சே, தெரிஞ்ச கிருஷ்ண வேதத்தை கக்கியாச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்ப கடும் தபஸ் பண்றார், கோரமா தபஸ் பண்ணி சூரியனை குறித்து, எங்க ஆச்சாரியனுக்கு எந்தெந்த வேத மந்திரங்கள் தெரியாதோ அதை சேர்த்து வச்சு ஒரு வேதமா நீ எனக்கு உபதேசிக்கணுங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆச்சாரியன் சூரிய பகவான் தோன்றினார், குதிர வடிவத்தோட வந்து இன்னொரு புது வேதத்தை கொடுக்கிறார். அதுதான் சுக்ல யஜுர்வேதம் ஆச்சு. அதனால அது கருப்பு வேதமா போச்சு. இது குதிர முகத்தால சொன்னதுனால வாஜசேனயமாகி அதுதான் சுக்ல யஜுர்வேதம் சொல்லப்படுறதுனால போட்டியில வந்தது. இது இப்போ போட்டினால வந்த வேதம். ஆனா இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்கோம்னால், சாமி அந்த நாள்லயே அந்த வம்பு இருந்திருக்கு போல் சாமி. பாரு 2 பேருக்கு சண்டையெல்லாம் சொல்றீர், அவர் போய் புதுசா வேணும்னு கேட்டிருக்கார், தனக்கு தான் தெரியும்னால் அப்படின்னு வச்சுக்கூடாது. மகான்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வேதம் கிடைக்கணுங்கிறதுக்காக பெருமான் நடத்தின நாடகம். அதுல இவர்கள்லாம் ஒரு ஆடிக்கிற ஒரு கதாபாத்திரம் வச்சுக்கணுமே தவிர அதுக்கு என்ன யாக்ஞவல்கர், வைசம்பாயனர் நம்ம வாயில புகுந்து புறப்படுறதா இல்லையே, அவளை பத்தி நம்ம சொல்லக்கூடாது இல்லையோ. இதுதான் 2 உபனிஷத்து, இது 2 வந்த கதை. ஒரு பாகம் சுக்ர யஜுர்வேதம், இன்னொரு பாகம் கிருஷ்ண யஜுர்வேதம். அந்த எதிர்வேதத்துக்கு பிரிவு சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். ஆதித்யானி சுக்லானி யஜுகும்ஷி வாஜசனேயேன யாக்ஞவல்கேன ஆச்சாயந்தே. யாக்ஞவல்கர் தான் அந்த சுக்ல யஜுர்வேதத்தை பிரவர்த்தனம் பண்ணார். அதுல என்னென்ன பிரஷ்னங்கள் இருக்கு, என்ன சாக்கை இருக்கு? வாஜசனேய சம்ஹிதா, அதாவது மாத்யந்தின சம்ஹிதா. மாத்யந்தின சாக்கை, மாத்யந்தின சாக்கைன்னு அது ஒண்ணு. இன்னொன்னு காண்வ சாக்கை. மாத்யந்தின சாக்கை, காண்வ சாக்கை. இதுல எவ்வளவு பிரிவு இருக்கு தெரியுமா? வங்காளத்து பக்கம், நம்ம மேற்கு வங்காளம்ங்கிறமே, அங்க ஒரு மாதிரி இருக்கும். ஹிமாச்சல பிரதேசத்துல ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி இருக்கும், கர்நாடகத்துல ஒரு மாதிரி இருக்கும், ஆந்திரத்துல ஒரு மாதிரி இருக்கும். அந்தந்த தேசத்துக்கு தகுந்தது சாக்கைகள்லாம் இருந்திருக்கும். இப்போ அங்கதான் அது கிடைக்கும்.
இன்னொரு இடத்துக்கு வந்து அது கிடைக்காது. அந்த ஊருக்காரதான் படிச்சுருப்பா. அதே மாதிரி கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதை, மைத்ராயணி சம்ஹிதை, காட்டக சம்ஹிதை, கபிஷ்கர கட சம்ஹிதை என்ன இந்த 4 சம்ஹிதைகள் இதெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ளன. சுக்ர யஜுர்வேதத்துக்கு விஷயமும் சரி, கிருஷ்ண யஜுர்வேத விஷயமும் அநேகமா விஷயம் ரெண்டும் ஒன்றாகத்தான் உள்ளது. யஜுர்வேதத்தில் 100 சாக்கைகள் இருக்கு. ரிக்வேதத்துக்கு 21 சொன்னேன்னா அதுல 3 தானே கிடைக்காதுன்னு பார்த்தோம். ஆனா எஜுர்வேதத்துக்கு 100 சாக்கைகள் இருக்கு. அதுல இப்ப இத்தனை நாள் படிச்ச சாக்கைகள் மட்டும்தான் கிடைக்கிறது. அப்புறம் சாம சம்ஹிதா, சாமானி யோ வேத்தி ச வேத தத்துவம். யாருத்தன் சாமவேதத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் வேதத்தை உள்ளபடி அறிந்து கொள்ளான்றது. இன்னொன்னு வேதானாம் சாமவேதோஸ்மி. கண்ணனே கீதையில சொல்லச்சே வேதங்களுக்குள் நான் சாமவேதமாக இருக்கிறேங்கிறார். அப்படி என்னதான் அதுக்கு ஏற்றம்னால் பிரணவங்கிற ஓங்காரம் உத்கீத பிரணவமா அடங்கி இருக்கிறதே சாமவேதத்துலதான். அப்படின்னு அந்த நாபிலேருந்து எடுத்து அந்த பிராணவாயுவோட அந்த வேகத்தோட அந்த ஓங்காரத்தை உத்கீதமா சொல்ற பாருங்க, அதுக்கு ரொம்ப மயங்கினவர் தான் பகவான். அதனாலதான் அந்த சாம வேதத்துக்கே அவ்வளவு பெருமை சொல்றார். அது ரசந்தர சாமம்னு சொல்லுவா, உத்கீத சாமம்னு சொல்லுவா. அது எத்தனையோ வகைகள் இருக்குன்னு வச்சுக்கோ. மொத்தம் 7 ஸ்வரஸ்தானங்களோடு இருக்கிறார். ஆச்சரியமானது. அர்ச்சிகம்னு ஒரு பகுதி, கானம்னு ஒரு பகுதி. இதுதான் சாமவேதத்தில் இருக்கிற 2 பகுதிகள். அதுல முதல்ல இப்ப அர்ச்சிகத்தை பார்த்தால் பூர்வார்ச்சிகம் உத்தரார்ச்சிகம்னு 2ஆ பிரிப்பா. அதுல பூர்வார்ச்சிகத்தில் 6 பிரபாடகங்கள், உத்தரார்ச்சிகத்தில் 9 பிரபாடகங்கள். சாமவேதத்தில் விஷயம் சொல்லப்பட்டது என்னன்னால் சாமவேத சங்கீத சாகித்ய மௌலிகம் சாஸ்திரம். சங்கீத சாஸ்திரத்துக்கே தலைமை. ஒரு கிரீட்டம் வச்சா போலேனா சாமவேதத்தை தான் சொல்ல வேண்டும். எதுல இருக்கு? மத்தியமம், காந்தாரம், ரிஷபம், ஷட்ஜம், நிஷாதம், தைவதம், பஞ்சமம் என்கிற 7 ஸ்வரஸ்தானங்களோட ரொம்ப ஆச்சரியமா விளங்குறது. ரிக்வேதத்துக்கு சாமத்தை சேர்த்தால் கானத்தை சேர்த்தா தான் சாமவேதமாகும். இது பலவிதமா கானம் சொல்லியிருக்கா. 6 விகாரங்கள், விகார, விஸ்லேஷணம், விகர்ஷணம், அபியாசம், விராமம், ஸ்தோபம் என்ன 6ஆ சொல்லுவா. 7 சப்த விதம் சொல்லுவார்கள். ஹிங்கார, பிரஸ்தாவ, ஆதி, உத்கீத, பிரதிகார, உபதிரவ, நிதனம் என்று 7ஆக சொல்லுவார்கள். இப்படி பல வகையா கொண்டது சாமவேத சாக்கைகள். மொத்தம் 1000 சாக்கை. அதுல 3 தான் இப்ப கிடைக்கிறது. கௌதுமிய சாக்கை, ராணாயணி சாக்கை, ஜெய்மினி சாக்கை. இவைகள் தான். இதெல்லாம் சாமவேதத்தை பத்தினது. அடுத்து அதர்வ சங்கீதா. அதர்வம்னா என்ன? அதர்வம்னால் ஆக்குட்டிலதா, அஹிம்சா. குட்டிலதா குறுக்கு புத்தி. ஆக்குட்டிலதா குறுக்கு புத்தி இல்லாம நேர்மை. இதான் அதர்வங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். குறுக்கு புத்தியே இல்ல, நேர்மை. அஹிம்சா, ஹிம்சை கிடையாது. அஹிம்சா சர்வா பூதானி, அஹிம்சா பரமோ தர்ம. அஹிம்சையே சொல்லக்கூடியது அதர்வண வேதம். அத்தே அதர்வணம் அந்த வேதத்துக்கு மற்ற சப்தங்கள் சொல்ற. பிரம்ம வேதம், அமிர்த வேதம், ஆத்ம வேதம் என்றெல்லாம். அதர்வ வேதம் தான் இந்த லோகத்து பலனையும் நிறைய சொல்றது. மற்ற வேதங்கள்ல அந்த லோகத்து பலத்தை சொல்லும். ஆனா அதர்வ வேதம் ஐஹிக பலதாயகா அஸ்தி. ஐஹிக பலம்னா இந்த லோகத்து பலத்தை கொடுக்கிறது. அதை சொல்றது ராஷ்டிரத்துக்கு வேண்டியது. எந்த ராஜ்யத்தில் அதர்வ வேதம் படிச்சவன் நன்னா இருக்கானோ ராஜ்யம் ஆனந்தமா இருக்குமோ. அதனால அவர்கள் எல்லாரையும் நன்னா சம்பாவனை பண்ணி வச்சுக்கோ. எச்ச ராஜ்யா ஜனபதே அதர்வா சாந்தி பாரதாக. எங்க மக்கள் எல்லாரும் அதர்வ வேதத்தை நிறைய சொல்லியிருக்காளோ நிவசத்தியபி தத்ராஷ்டம் வர்த்ததே நிருபதிரவம். எத்தனை பசி பஞ்சம் பட்டி வந்தாலும் உபதிரவமே இல்லாம அந்த ராஜ்யம் நன்னா வளர்ந்துட்டே போகும். அதனால கண்டிப்பா அதை சொல்லுங்கிறார். அதுல பார்த்தீர்கள் மொத்தம் 731 சூக்தங்கள், 20 காண்டங்கள், 5987 மந்திரங்கள். இப்ப அந்தந்த காண்டத்துல என்ன சொல்லிருக்குன்னு மட்டும் சொல்றேன். அப்பதான் தெரிய போறது, ஓஹோ இதுதான் எல்லாருக்கும் இவ்வளவு ஆசையா. ஏதோ விஷயம்லாம் இருக்கு போல் இருக்கான். முதல் காண்டத்தில் ரோக நிராகரணம். என்ன வியாதி வந்தாலும் போகிறதுக்கு வழி சொல்றது. பாசமோச்சனம், நம்ம எந்த பாசத்துக்கு அகப்பட்டாலும் கட்லேருந்து வெளியில வர்றதுக்கு சொல்றது. சர்ம பிராப்தி விஷயாக. அப்புறம் 2ஆம் காண்டம் ரோகநாசனம், சத்ருநாசனம். அத முதல்ல சொல்லும் சுவாமி. யார் அதுன்னு கேட்டால் வீட்டுல இருக்கிறவாளையும் சொல்லிடுவா, வெளியே இருக்கிறவாள்லாம் யாரும் காட்ட மாட்டாப்ப. சத்ருநாசனம்னா அது சுத்தி இருக்கா சாமி, இங்கேயே உட்காந்து இருக்கா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு இல்லையோ. அது போல அதெல்லாம் வேண்டாப்ப. சத்ருக்கள்னா சத்ரு, நமக்கு சத்ரு காம குரோத லோப மோக மதமாச்சரியம். அதைத்தான் சத்ருன்னு வச்சுக்கணும். யாரும் பக்கத்துல இருக்கிறவாள் இல்ல. சத்ரு நாசன, கிருமி நாசனம். ஏதாவது இங்க அப்பப்ப கிருமி, கேரளத்தில் ஒரு கிருமி வந்ததுன்னு பாருங்க. அந்த மாதிரி இங்க அந்த நாட்டுல ஒரு கிருமி வந்திருக்கான், அது பறந்துண்டு விமான நிலையத்தின் மூலமா நம்ம நாட்டுக்கு வந்துட்டானுவா.
அதுக்கெல்லாம் வழி சொல்லியிருக்கார் அதர்வண வேதத்தில். தீர்க்க ஆயுசு, நீண்ட ஆயுளுக்கு இருக்கு 3ஆம் காண்டத்தில். சத்ரு சேனையை மோகித்தல், ராஜாக்கள் எப்படி ஆளணுங்கிறது, சாலா நிர்மாணம் எப்படி பெரிய பெரிய கட்டணம் கட்டணும், வீடு கட்டணுங்கிறத பத்தி, கிருஷி காரியம் உழவு தொழில் நன்னா நடக்கிறதுக்கு என்னங்கிறத பத்தி. அப்புறம் 4ஆம் காண்டத்தில் பிரம்ம வித்யா, விஷம் போக்குறது எப்படி, ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது எப்படி, மழை எப்படி பெய்யும், பாபத்தை போக்குறது எப்படி என்பது. 5ஆம் காண்டம் பிரம்ம வித்யா, கிருத்திய அபகாரம், கிருத்தியா ஏவல், வினை சூன்ய கிருத்திய ஒரு ஏதோ ஒரு பூதத்தை ஏவி விட்டா அதெல்லாத்தையும் ஓட்டுறது எப்படி. 6ஆம் காண்டம் துஷ்சப்ன நாசனம், தீய கனவுகள் கண்டா அதை போக்கிக்கிறதுக்கு எப்படி. 7ஆம் காண்டத்தில் ஆத்ம வர்ணனம், நல்ல வேளை ஆத்மா எப்படிங்கிறது அங்கு சொன்னார். 8ஆம் காண்டம் விராட் பிரம்மஸ்வரூபம். 9ஆம் காண்டம் மது வித்யா, அதிதி சத்காரம், வீட்டுக்கு வர்ற அதிதிகளை எப்படி ஜாகிரதையா பாத்துக்கணும், அவர்களுக்கு எப்படி அளிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் காண்டம் கிருத்தியா நிவரணம். 11ஆம் காண்டம் பிரம்மோதன ருத்ர சூக்தம், பிரம்மச்சரிய சூக்தம். இத போல 20 காண்டங்களில் எத்தனையோ அர்த்தம். அதர்வ வேத காண்டங்களை இப்படின்னு பிரிச்சுவா. அத்தியாத்ம விஷயம், ஆத்மா பரமாத்மா பத்தினது. அதிபூத விஷயம், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாச விஷயமா பேசினது. அதி தெய்வம், தெய்வத்தை பத்தினது. அப்ப ஆத்தியாத்ம, அதிதெய்வ, அதிபூத என்று 3ஆ பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. பேஷஜானி, எதெல்லாம் சாப்பிடலாம், எது மருந்தா இருக்கும், எது ஆயுஷ கொடுக்கும், எது புஷ்டி கொடுக்கும், எது பிராயச்சித்தம், பெண்கள் பண்ண வேண்டியது என்ன, ராஜாக்கள் செய்ய வேண்டியது என்ன, பூமி சம்பந்தப்பட்டது என்ன, எல்லாம் அதர்வண வேதத்தில் இருக்கு. அதனால் அனைத்து வேதத்தின் சங்கிரகமாகவே அது கொண்டாடப்படுகிறது. சுமந்து அவர் தான் இதை நன்னா பிரவர்த்தனம் பண்ணினார். பாகவத வாயு புராணம் சொல்றது, சுமந்துவுக்கு பிள்ளைகள் பிறந்தார். பத்யன் வேததரிசன் பேர். அந்த பத்யனுக்கு ஜாபாலி, குமுதன், சௌனகன் முதலானவர்கள் பிறந்தார். அதுக்கப்புறம் சௌனகரிடத்துல பப்ரு பிறந்தார். அவரை கொண்டுதான் நன்கு இந்த அதர்வண வேதமே உலகத்திலே பிரச்சாரம் பண்ணப்பட்டிருக்குங்கிறது முக்கியம். அதுல மொத்தம் 9 சாக்கைகள் கிடைக்கிறது, ரொம்ப குறைச்சல் தான். இப்ப வேதத்திலே பிரதிநிதிகள் இருக்கா, இன்னென்ன வேதத்துக்கு இன்னென்னார் பிரதிநிதிங்கிறார். அதாவது ரிக்வேதத்துக்கு பிரதிநிதி ஹோதான்னு பேரு, 4 பேர் ஞாபகம் வச்சுங்க. ரிக்வேதத்துக்கு பிரதிநிதி ஹோதா, யஜுர்வேதத்துக்கு பிரதிநிதி அத்வர்யு, சாமவேதத்துக்கு பிரதிநிதி உத்காதா, அதர்வ வேதத்துக்கு பிரதிநிதி பிரம்மா. எந்த ஒரு யாக யஜ்யம் நாம பண்ண போனாலும் இந்த 4 பேர் உட்காந்துருப்பார். முதல்ல ஹோதா இருக்கார், அவர் தான் மந்திர பட்டனம் பண்றவர். ஏன்னா ரிக்வேதம் தானே மந்திரம், அப்ப மந்திரத்தை படிக்கிறவர் ஹோதா. அடுத்தது எதிர்வேதம் அத்வர்யு. அத்வர்யுனா யஜ்ய கர்மா பண்ணணுமே, யஜ்யத்தோத்தர் செய்தாகணும் இல்லையோ, அவர் அத்வர்யு. சாமவேதம் உத்காதா, அவர் தான் குரலெடுத்து பாடுவார். பாட வேண்டியது உத்காதா சாமவேதி. அதுக்கப்புறம் கடைசி அதர்வ வேதம் பிரம்மா சஞ்சாலகர். சஞ்சாலகர்னா எல்லா கர்மமும் காரியமும் ஒழுங்கா நடக்கிறதான்னு மேற்பார்வை பார்க்கணும் இல்லையோ. சாமி இந்த வேலை சுலபமா இருக்கும், மத்ததெல்லாம் சமமா இருக்கும் போல் இருக்கு. பேசாத உட்காந்து வச்சு இப்படி திருவள்ளியில அக்ஷதை கேட்பா, நீரே பிரம்மாவாரும் அக்ஷதையை போட்டு காத்திருந்தா சம்பாவனை கொடுத்து அனுப்பிச்சுவோம். அப்படின்னா பிரம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியணும்னு அர்த்தம். நம்ம என்னமோ பிரம்மானா வெறும உட்காந்து போலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். எங்க தப்பு நடந்தாலும் எடுத்து கொடுக்க வேண்டியவர் அவர் தான். அப்ப ஹோதா, உத்காதா, அத்வர்யு, பிரம்மா என்னும் பார்த்தோம். அப்ப ரிக்கு, யஜுசு, சாம, அதர்வங்கள் இந்த 4னுடைய பிரிவினை பார்த்துட்டோம். பூர்வ காண்டம் உத்தர காண்டம்ங்கிறதையும் பார்த்துட்டோம். அதுக்கு ஸ்மிருதி, இதிகாச புராணம், உபபிரம்மணம்னு பார்த்தோம். இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் பாக்கி, அதை நாளைக்கு சொல்லிடுறேன். வேதத்துக்கு அங்கங்கள் இருக்கு. சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இந்த 6 வேத அங்கங்கள். வேதத்துக்கு உபாங்கங்கள் இருக்கு. அதாவது நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், இதிகாச புராணம். இந்த 4 இன்னொரு 4 இருக்கு. அர்த்த சாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம், காந்தர்வ சாஸ்திரம், தனுர்வேத சாஸ்திரம். 4 8. அப்ப இந்த 8 உபாங்கங்கள், 6 அங்கங்கள், 4 வேதங்கள். 4 வேதம், 6 அங்கங்கள், 8 உபாங்கங்கள். இதையும் அடுத்த நாளைக்கு சாயங்காலம் பார்க்க போறோம். பார்த்துட்டு அடுத்ததோட தொடர்பு என்ன தெரியுமோ, 4 வேதத்துக்கு சமமாக நம்மாழ்வார் 4 பிரபந்தம் பாடினார். 6 அங்கங்களுக்கு சமமாக திருவங்கியாழ்வார் 6 பிரபந்தங்கள் பாடினார். மற்ற 8 உபாங்கங்களுக்கு சமமாக 8 ஆழ்வார்களும் தங்கள் தங்கள் பிரபந்தத்தை பாடினார்கள். அப்படிங்கறத இதுக்கு அதுக்கு சம்பந்தம். அதனால இதனுடைய கடைசி பகுதியும் பார்ப்போம், சம்பந்தத்தோட திவ்ய பிரபந்தத்தின் ஏற்றமும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் வச்சுட்டு பிரம்மத்தை எப்படி ஒரே பார்வையா பார்க்கணும் அப்படிங்கறத நாளை மறுநாள் பார்ப்போம். நாளை சாயங்காலம் அவசியம் எல்லாரும் 6:30 வந்துடணும் இன்னும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்.